கிறிஸ்து இயேசுக்குள் அன்பாக கூட்டிச் சேர்க்கப்பட்ட சகோதர சகோதரிகளே, நம் யாவருக்கும் பிதாவாகிய தேவனாலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக என்று வாழ்த்து கூறி, நம்முடைய பாடத்தின் தலைப்பானது தூய்மையான உள்ளம் அப்படின்னு சொல்லலாம். ஆங்கிலத்தில் பியூர் இன் ஆர்ட். நம்ம வேதாமத்தில் இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் அல்லது இருதய சுத்தம் அல்லது சுத்த இருதயம் அப்படிங்கிற ஒரு இந்த தலைப்புக்கு இவ்வளோ நாம் பொருள்படலும் சகோதர சகோதரிகளே. அதில் ஆதார வசனம் வாசிக்கும்படி உங்கள் மத்தியில் ஆதார வசனம் மத்தேயு 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வாசிங்க. இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். சகோதர சகோதரிகளே, நாம் ஏன் இன்று இருதய சுத்தத்தை நாம் பார்க்கிறோம், அதில் இருக்கிற உண்மை விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம ஆராய்ந்திருக்கிறோம். முதலாவதாக லிட்டரில் பார்க்கும்போது இருதயம் சுத்தம், இருதய சுத்தம். அப்போ இருதயம் கூட்டல் சுத்தம் அப்படின்னு பார்க்கணும். ஏன் இருதயம் நம்மளுடைய உடம்புல முக்கிய உறுப்பாக இருக்கிறது அப்படின்னு பார்த்தோமா, நம்மளுடைய ரத்தத்தை உடல் முழுவதும் அது என்ன பண்ணுதுன்னா பம்ப் செய்யுது. உடல் முழுவதும் அது சர்க்குலேட் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் ஒரு தசை அது ஒரு சுருங்கி விரியுது. அது ஒரு தசை போன்று இருக்குது அந்த இருதயம், அது சுருங்கி விரியுது. அப்புறம் பிளட் சர்க்குலேஷன் நம்மளுடைய தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் அந்த பிளட் சர்க்குலேஷன் என்ன ஆகுதுன்னா கொண்டு செல்லுது. இப்படி கொண்டு செல்றதுனால ஆக்சிஜன் பார்த்திங்களா கிடைக்கிது, ஊட்டச்சத்துக்கள் நம்மளுக்கு வருது, கழிவுப் பொருள்களை அது என்ன பண்ணுது, அது சுத்திகரித்து நல்ல ரத்தம் கெட்ட ரத்தத்தை சுத்திகரிப்பு பண்ணுகிற ஒரு முக்கியமான வேலையாக இருக்கிறது சகோதரிகளே. இதில் நம்ம பைபிளில் போய் ஸ்ட்ராங்கில் பார்க்கும்போது ஸ்ட்ராங் நம்பர் G2588 அப்படின்னு பார்த்தோமா, ஹார்ட்டுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா கார்டியா. இந்த பொனட்டிக் அப்படி பார்த்தோமா கார்டியா அப்படின்னு வரும். அப்படி ஆங்கிலத்தில் பார்க்கும்போது சென்டர் ஆஃப் சர்க்குலேஷன் ஆஃப் த பிளட்டு. ஒரு இந்த பிளட்டு இந்த இடத்துக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா இந்த சர்க்குலேஷன் ஆகுது. இதில் பார்த்தீங்கன்னா அதனுடைய இது எப்படி சொல்லணும், ஒரு ஃபிசிக்கல் லைஃப் நார்மலாக ஒரு ரத்தம் கரெக்டாக சர்க்குலேட் ஆகலை அப்படின்னா நம்மளுக்கு என்ன ஆகும், மயக்கம் ஏற்பட்டு இறந்து விடுவோம். இது ஸ்பிரிச்சுவல் லைஃப்லேயும் நம்ம என்ன ஆகுது, இந்த ஒரு சுத்திகரிப்பு இருதயத்தில் அனுதினமும் வேணும். அது இன்னும் எப்படிலாம் சொல்கிறாங்கன்னா ஆங்கிலத்தில் பார்க்கும்போது சோல் ஆர் மைண்டு, அப்புறம் தாட்ஸு, பேஷன், எமோஷன், நம்மள நடக்கிற அன்றாட காரியங்கள், வாழ்க்கையில் எவ்வளோ விஷயங்கள் உள்ளே எங்கே போகுது, தலையில் பிரெயினில் போகலை, இருதயத்தில் நல்லது எது கெட்டது எது அப்படின்னு ஒரு ஆராய்வு பண்ணுறக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு உறுப்பாக இருக்கிறது இருதயம். அந்த இருதயத்தை நாம் எப்படிலாம் வைத்துக்கலாம் அப்படிங்கிறது தான் இன்றைய பாடத்தில். அப்போ அதனுடைய கேரக்டர், இப்போ உங்களை இவர் நல்லவர் இவர் கெட்டவர் இவர் இப்படின்னு ஒரு உலகத்தில் எப்படி சொல்கிறாங்கன்னா அவருடைய மனசு. இந்த பேருங்கிறது ஒரு வெளியரங்கமானது, இவரை பற்றி சொல்கிறது அவருடைய இருதயம். அந்த இருதயம் எப்படி இருக்கும், அவர் என்ன பண்ணுவாங்கன்னா இன்றைக்கி உலகத்தில் கூட அநேக இரக்கமுள்ளவர்கள் பார்க்குறோம், அநேக உதவி செய்கிறாங்க. ஸோ எவ்வளோ அவர் என்ன சொல்கிறாங்கன்னா அந்த அவருக்கு தனிப்பட்ட அது ஒரு வேல்யூ கொடுக்குறாங்கன்னா அவருடைய அந்த இருதயத்தை நம்ம பார்க்குறோம். அப்போ அந்த இருதயம் நம்மளுடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பின்பற்ற வந்திருக்கிற நமக்கு நம்மளுடைய இருதயம், நம்மளுடைய மனசு, நம்ம நெஞ்சம் எந்த அளவுக்கு நாம் இப்போ சுத்திகரிக்க பண்ண வேண்டிய வேலையாக இருக்கிறது என்று நம்ம பார்க்க இருக்கிறோம். அதில் இந்த ட்ரூத், அதாவது சொல்கிறாங்க பியூர் அண்ட் க்ளீன். இருதய சுத்தத்துக்கு இங்கே ஆங்கிலத்தில் பியூர் இன் ஹார்ட்னு சொல்லுவாங்க. அதில் 2 பகுதி. ஹார்ட்டை பற்றி நம்ம பார்க்குறோம். அது பியூர்னா சுத்தமானது அப்படின்னு எப்படி சொல்லலாம்னா, அதுக்கு ஆங்கிலத்தில் பார்க்கும்பொழுது G2513 காதராஸ் அப்படிங்கிற பேர், அது பேர் பியூர் அண்ட் க்ளீன். எனி டைம் க்ளீனாக இருக்கணும், பியூராக இருக்கணும், அண்ட் ஃபிசிக்கலி அண்ட் பியூரிஃபைடு. ஜென்ரலாகவே ஃபிசிக்கலே பியூரிஃபை பண்ணணும். சரிங்க பிரதர், இப்போ நம்ம பார்க்கலாம் இந்த மனிதனுக்கு ஏன் ஒரு இருதயம் கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். மனிதனுக்கு 2ஆம் இருதயம் இருக்குதா அப்படின்னு கேட்டால் உங்களுடைய பதில் எப்படி இருக்கும்? 2வது இருதயம் இருக்குதா? இருக்குது, சரியான பகுதி. ஏன்னா 2வது இருதயம் என்பது கால் பகுதியாக. அதனால தான் என்ன சொல்கிறாங்கன்னா இன்றைக்கி உடற்பயிற்சி நீங்கள் செய்யுங்க, உங்களுடைய கால் பகுதிக்கு நம்மளுடைய முழங்கால்லேருந்து கீழே இருக்கிற கால் பகுதி அதிக தூரம் நடந்து ஒரு 1/2 hour நடந்தால் நம்மளுடைய ஹார்ட் எப்படி இருக்குன்னா நார்மலாக இருக்கும். எந்த ஒரு அவங்களுக்கும் இதய சம்மந்தப்பட்ட வியாதி வராது. அப்போ இதய துடிப்பு, ஒரு மனிதனுடைய இதய துடிப்பு 60லேருந்து 100 வரை இருக்கணும், நார்மலாக இருக்கணும். அது கண்டிப்பாக அவருடைய இருதய சம்மந்தப்பட்ட அவருக்கு எந்த ஒரு வியாதி வந்துடக்கூடாதுன்னா கண்டிப்பாக நடைப்பயிற்சி வேணும்னு சொல்கிறாங்க. அது இடதுபுறமாக ஏன் இருக்குன்னா அது அதுக்கு ஒரு சீல்டு, அது ரெண்டு அந்த நெஞ்சு எலும்பு போட்டு அதை சீல் பண்ணியிருக்காங்க. இந்த இடது கையில் அதிகமான நம்ம வேலையை செய்யக்கூடாது.
ஸோ எல்லாரும் வலது கை பழக்கமாக இருப்பாங்க. இப்படிங்கிறது ஒரு லிட்டராக நம்ம பார்த்துட்டு இருக்கோம். சரிங்க பிரதர், இந்த இருதயத்துக்கும் நாம இந்த உடன்படிக்கை வந்து நமக்கும் என்ன சம்பந்தம் இருக்குன்னா, கண்டிப்பாக அநேக சம்பந்தம் இருக்குது. ஒரு வசனம் வாசிக்கலாம். எரேமியா 17ஆம் அதிகாரம் 9வது வசனம். சவுண்டு கம்மி. எரேமியா 17:9. 9. 17ஆம் அதிகாரம் 9வது வசனம். கர்த்தராகிய நானே ஒவ்வொருவனுக்கும் அவனவன் வழிகளுக்கும் செய்கைகளின் பலன்களுக்கும் தக்கதை கொடுக்கும்படிக்கும் இருதயத்தை இருதயம் மகா ஆராய் கரெக்டாக படிங்க. எரேமியா 17:9. ஆ ஆ மகா கேடும். பாருங்க, நம்மளுடைய உடல் பகுதியில் இருதயமே மகா கேடும் திருக்குள்ளதமாய் இருக்கிறது, அதை அறியத்தக்கவன் யார் என்று எரேமியா தீர்க்கதரிசி சொல்றார். அப்போ அந்த இருதயம் மகா கேடும் திருக்குள்ளதமாக இருக்கிறதா? ஒரு வசனம் வாசிக்கலாம் சகோதர சகோதரிகளே. நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் 26வது வசனம். என் மகனே, உன் இருதயத்தை எனக்கு தா, உன் கண்கள் என் வழிகளை நோக்குவதாக. போதும். என் மகனே, உன் இருதயத்தை எனக்கு தா. இது யார் கேட்குறாங்க? பிதாவாகிய தேவன் நீங்க உடன்படிக்கை பண்ணின ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் பார்த்து கேட்குறாரு, மகனே உன் இருதயத்தை தாங்கிறது. வேற எதையுமே கேட்கல. ஏன் வந்து அவர் இருதயத்தை கேட்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி நம்ம பார்த்துருக்கோமா? பதில் தெரிஞ்சா சொல்லுங்க. ஏன் அவர் இருதயத்தை கேட்கணும்? நம்ம கிட்ட வேற நம்ம நிறைய தாளந்துகள் இருக்கலாம், செல்வாக்கு இருக்கலாம், செல்வம் இருக்கலாம், எதையுமே கேட்கல உங்ககிட்ட இருந்து. உங்களுடைய இருதயத்தை தா, என் மகனே உன் இருதயத்தை தா. ஏன் கேட்கிறாரு? ஓகே, பரவாயில்ல. ஏன்னா இருதயம் தான். ஏன்னா அதுலேருந்து தான் ஜீவ ஊற்று புறப்படுகிற இடமா இருக்கிறது. அதை எல்லா காவலோடும் காத்துக்கொள். அப்ப ஒரு இருதயத்தை நினைச்சா, இருதயத்துல என்னன்னா, இருதயம் ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி. நீங்க ஒரு 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 உதவி செய்யறதாலும் சரி, ஒரு அல்லது ஒருத்தர் வந்து இன்னைக்கு கொலை செய்யறாங்க, இன்னைக்கு அநேக வந்து காரியங்கள் நடக்குதுன்னா சிந்தனை பண்றது கிடையாது. அதாவது இருதயத்துல சிந்தனை பண்றாங்க. அவங்க இருதயம் என்ன நினைச்சா கல் மனதா கூட ஆயிடுறான்னு சொல்றாங்கல்ல. அப்போ அந்த இருதயம் ரொம்ப முக்கியமான இடம். இருதயம் நினைச்சிட்டா என்ன வேணாலும் சாதிக்கும். அந்த இருதயத்துக்கு அவ்வளோ ஒரு பவர் இருக்கு. அப்போ நமது உடல்ல அந்த உள் இந்திரியங்கள்ல உறுப்புல இருதயம் வந்து சுத்திகரிப்பு வேலை செய்யுது. அதுல ஒரு நாளைக்கு கோடிக்கணக்கான நினைவலைகள் வந்து நம்ம என்ன பண்ணுது, நம்ம நினைக்கிறோம், சிந்திக்கிறோம், இல்ல நிறைய கேள்வி கேட்கிறோம், காதுகளை கேட்கிறோம், நம்மகிட்ட பேசுறாங்க. இது மாதிரி அநேக நினைவலைகள், தாட்ஸு, எண்ணங்கள் உள்ளுக்குள்ள வந்துட்டு அது என்னது போகுது. இதெல்லாம் வந்து பகுத்தறியுது. நல்லது எது, கெட்டது எது, எது வந்து பிரியாரிட்டியா செய்யணும், எது வந்து அப்புறம் செய்யணும் அப்படிங்கிறத வந்து அந்த இருதயம் என்ன பண்ணுதுன்னா, அது வந்து பகுத்தறியத்தக்கதா இருக்கிறது. அப்போ மனித உடல்ல அநேக ராஜ உறுப்புகள் இருக்கிறது. இன்னர்ல வெளியரங்கமா பார்க்கும்போது கண், காது, மூக்குல இதெல்லாம் வந்து ஃபங்க்ஷனல் டிஃபெக்ட்ஸ். எப்படி கம்ப்யூட்டர்ல மானிட்டர் தான் வெளியே இருக்குதோ, உள்ளுக்குள்ள அநேக அந்த ஒரு போர்ட்ஸ் இருக்கும், அநேக டயோட்ஸ் இருக்கும், அநேக சர்க்கியூட்ஸ் இருக்கும். அது போல உள்ளுக்குள்ள வந்து இயங்குறது எப்படின்னா, அந்த இருதயம் அது தூங்குறதே கிடையாது. கண்டினியூஸா இயங்கிட்டு இருக்கு. இப்போ வந்து நம்ம தூங்கிட்டு இருந்தாலும், ஆனா வந்து உள்ளுக்குள்ள இருதயம் என்ன பண்ணுது, இயங்கிட்டு தான் இருக்கும். அப்போ அந்த அநேக ராஜ உறுப்புகள், இந்த பிரெயின், கிட்னி, கல்லீரல், கணையம், நுரையீரல், இப்படி அநேக ராஜ உறுப்புகள் இருக்கிற போது அந்த இருதயத்தை மட்டும் விசேஷமா தேவன் இருதயத்தை கொடுங்க. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா, விசேஷமா இருதயத்தை இருக்கிறது. நம்ம உறுப்புகள் கூட இருதயம் கூட என்ன பண்ணுது, விசேஷ உறுப்பா இருக்கிறது. அதை கூட தேவன் கொடுங்கன்னு கேட்கிறாரு. அப்போ அதுக்கு என்னவா இருக்கும்? கண்டிப்பா ஒரு ஆழமான அதுக்குள்ள ஒரு ஒரு சத்தியம் அடங்கி இருக்கிறது சகோதர சகோதரிகளே. இப்போ ஒரு தாயின் வயிற்றுல நாம எல்லாம் வந்து கருவாகிறோம். கரு உருவாகும் பொழுது முதல்ல உருவாகிறது அந்த கருவில் டாக்டர் செக் பண்றாங்க, கையை பிடிச்சு பார்க்குறாங்க, சகோதரி பார்க்குறாங்க, 2 ஹார்ட் பீட் கிடைக்குது. அப்போ 2 ஹார்ட் பீட் வருது. அப்போ வந்து அவங்க சகோதரி வந்து கன்சீவ் ஆயிருக்கிறாங்க, கரு உருவாகிறதுன்னு சொல்றோம். அப்போ முதல்ல உருவாவது இதயம் தான். அப்போ வந்து ஒரு ஒரு தாயின் வயிற்றுல முதல்ல உருவாவது இருதயம் தான். அப்போ அந்த இருதயத்திலிருந்து தான் என்ன ஆகுதுன்னா, தேவன் என்ன பண்றாங்க, அது டீபால்ட்டா அந்த இருதயத்துக்குள்ள அன்பு, இரக்கம், அப்புறம் பாசம், கருணை, தயவு, நேசம், சகிப்புத்தன்மை இதெல்லாம் வந்து டீபால்ட்டா படைச்சிட்டாரு, அதுக்குள்ள எழுதிட்டாரு. அப்போ இதை நம்ம புரிஞ்சு கொள்ளலாம். ஒரு தாயின் வயிற்றுக்குள்ள கரு உருவாகும் பொழுது இருதயம் உருவாயிடுச்சுன்னா,
அப்போ பிதாவாகிய தேவன் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கொண்டு ஆதாமை படைக்கும் பொழுது முதலாவது இதயம் உருவாயிருக்க வேண்டும், முதலாவது இதயத்தை படைத்திருக்க வேண்டும் என்பது என்னுடைய அனுமானம் சகோதர சகோதரிகளே. அப்போ இப்போ நம்ம பார்க்குறோம், ஒரு சபைக்குள்ளே வரும் பொழுது நம்ம சகோதரர் மத்தியில் நம்ம எப்படி அன்பு வெளிப்படுத்துகிறோம், வந்து ஒரு ஒரு கட்டி பிடிச்சி என்ன பண்ணுறாங்க, வரவேற்கிறாங்க. சிலர் வந்து வணக்கம் வைத்து வரவேற்கிறாங்க, சிலர் வந்து ஹேண்ட் ஷேக் பண்ணி வரவேற்கிறாங்க. இப்போ நம்ம என்ன சொல்கிறோன்னா, என் இருதயத்துக்கு ஏற்றவர் அப்படின்னு நம்ம என்ன பண்ணுறோம், அந்த அன்பை வெளிப்படுத்துகிறோம். ஒருத்தர் வந்து மார்போடு அணைத்து கட்டி பிடிக்கும் போது என் இருதயத்துக்கு ஏற்றவர் நீங்கள், என் தோழன். அப்போ கை கொடுக்கும் பொழுது நம்ம என்ன பண்ணுறோம், அதில் வந்து அன்போட வெளிப்பாடு கூட அதில் நம்ம தெரியப்படுத்துகிறோம், அது எந்த அளவு இருக்குன்னு. அப்போ பாருங்க, அந்த போல தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அதாவது ஆதாமை படைக்கும் பொழுது என்ன பண்றாங்க, இதயத்தை படைத்திருக்கும் என்றது நம்ம ஆல்ரெடி நம்ம சொல்லிட்டோம். இது என்னுடைய அனுமானம். இது நீங்க நம்ம ஆராய்ச்சிகளை வைத்துக்கலாம் சகோதரர்களே, அவருடைய படைப்புகளை பார்க்கலாம். அப்புறம் இன்னொரு விஷயம் பார்க்குறோம், ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சிலுவையில தொங்கிட்டு இருக்கும் பொழுது என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாரு, உறக்க சத்தமிட்டு அவருடைய இருதயம் வெடித்து அவர் இறக்குறார். அவர் 3ஆம் நாளில் உயிர்த்தெழுறாரு. அப்போ அந்த இருதயம் ஏன் வெடிச்சிச்சுன்னா, அவ்வளோ அன்பு பிதாவாகிய தேவன் மேல அவ்வளோ அன்பு அவர் வைத்திருந்திருக்கிறார் அப்படிங்கிறது நம்மளுக்கு பொருள்படுது. அவருடைய தொடர்பு விட்ட உடனே என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த இருதயமே வெடிச்சிருச்சு. அந்த அளவுக்கு வந்தீங்கன்னா அவருடைய அன்பின் வெளிப்பாடு அங்க புரியுது சகோதரர்களே. அப்ப இருதயம் என்பது ஒரு முக்கியமான ஒரு உறுப்பாகவும் இருக்கிறது. இருதயத்துக்கு குறித்து நம்ம வேதாகமத்துல அநேக சத்தியங்களும் அடக்கி வைத்திருக்கிறார் சகோதரர்களே. ஒரு உலகத்தில் ஒரு எக்ஸாம்பிள் நான் இப்போ என்னுடைய வாழ்க்கையிலே கூட நான் பார்த்துருக்கிறேன். கடந்த பகுதியில் ஒரு பையன், ஒரு 18 வயசு படிக்கிற ஒரு மாணவன், அவர் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு சகோதரியை வந்து பார்த்தீங்களா, ஒரு இன்னைக்கு இந்த மாதிரி லவ் பண்ணுறாங்க. திடீர்னு அந்த சகோதரி கல்யாணம் ஆயிடுச்சு. கொஞ்ச நாள் அவருக்கு தெரியவே இல்லை. கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொன்ன உடனே அவர் ஏதோ ஒரு ஆசிட் எடுத்து குடிச்சிட்டார். ஒரு வருஷம் முன்னாடி ஆசிட் எடுத்து குடிச்சுட்டு அந்த பையன் இறந்துட்டாப்ல. இது ஒரு நிகழ்வு நம்ம பார்த்தோம். இன்னொரு நிகழ்வு பார்த்தீங்களா, அதே மாதிரி அவனுடைய விரும்புகிற சகோதரி வந்து இன்னொருத்தர் கூட மேரேஜ் ஆனு சொன்னோன்னா அவர் தூக்கு போட்டு தொங்கிட்டார். ஸோ இதனால் என்னன்னா, அவங்களுடைய பிசிக்கல் லைஃப், அவங்க எடுத்து பெற்றவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்துனாங்க, அந்த ஒரு உணர்வு பாருங்க, எல்லாம் மறந்துடுறாங்க. 20 வருஷம் வரலாம் அவங்க எல்லாமே மறந்துட்டாங்க. அவங்களோட அப்பா அம்மா அண்ணன் தம்பி சோசியல் எல்லாத்தையும் மறந்துட்டாங்க. அந்த இருதயத்துக்குள்ள அவங்கள உள்ள கொண்டு வந்தோடனே அவங்க என்ன பண்றாங்க, மரித்து போயிடுறாங்க, தற்கொலை செய்து கொள்றாங்க. அப்ப காரணம் பாருங்க, அந்த இதயத்தை ஏன் தற்கொலை செய்ய தூண்டப்பட்டது, பிசாசு. அந்த இருதயத்தை நம்ம என்ன பக்கமா கொண்டு போகணும், தேவனுடைய பக்கமா கொண்டு போயிட்டு இருக்கணும். அந்த இருதயத்துல வந்து இவ்வளவு உணர்வுகளை வந்து என்ன பண்ணணும், நம்ம புரிந்து கொள்ளணும் சகோதரிகளே. ஆதாம் கூட தற்கொலை செய்து கொண்டார் என்று சொன்னா நம்ம நம்ப முடியுதா? ஆதாம் கூட, ஏன்னா ஏவாள் அந்த கனியை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லும் போது அந்த ஏவாள் அந்த கனியை சாப்பிட்றாங்க. அது ஆதாமுக்கு நல்லா தெரிஞ்சிடுச்சு, இது சாப்பிட்டா ஏவாள் எரிஞ்சு போயிடுவாங்கன்னு தெரிஞ்சு, ஏவாள் இல்லாத இடத்துல நான் வாழ முடியாதுன்னு அந்த ஆதாமும் சாப்பிட்டுட்டு தன்னை தற்கொலை செய்து கொண்டார். ஏன்னா வந்து அவருக்கு தெரியாம இல்லை, மறந்துலாம் அவர் சாப்பிடல. அவங்க ஏவாள் இல்லாதமே நான் வாழ முடியாது. அந்த அளவுக்கு தன்னுடைய அன்பை என்ன பண்றாங்க, அவங்க வெளிப்படுத்திட்டாங்க. இன்னொன்று, தற்கொலை செய்து கொள்றாங்க. இன்னைக்கு அநேக பார்க்குறோம், அநேக இந்த இடத்துல உலகத்தில் தற்கொலை செய்து கொள்றாங்க. அப்போ இருதயம் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பகுதியா இருக்குது. நம்ம உறுப்புகளே முக்கியமான இடத்துல இருக்கு. அப்ப அந்த இருதயத்தை நம்ம எப்படி சுத்திகரித்து கொண்டு, அந்த இருதயத்திலிருந்து எப்படி பிதாவாகிய தேவனை நம்ம அதுல இருந்து தான் நம்ம வளர முடியும், நம்ம தேவனை சென்றடைய முடியும் என்ற இந்த வசனம் பார்த்தோம். ஆதார வசனத்துல, இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எண்ணப்படுவார்கள், தேவனை தரிசிப்பார்கள் அப்படின்னு போடப்பட்டிருக்கு. அப்ப இருதயத்துல சுத்தம் இல்லையா, நம்மளுக்குலாம் இருதய சுத்தம் இல்லையா அப்படின்னு பார்த்தா இல்ல சகோதரர்களே. நம்ம அதை பத்தி நம்ம ஆராய்வோம். அப்ப அதை பத்தி நம்ம எந்த அளவுக்கு நம்ம சுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்கிறது தான் இன்னைக்கு ஒரு ஆராய்ச்சி. இது வந்து எல்லாத்துக்குமாக பொருந்தும், எனக்கும் பொருந்தும் சகோதரர்களே. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 28வது வசனம் வாசிக்கலாம். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒரு ஸ்திரீயை இச்சையோட பார்க்கிற எவனும் தன் இருதயத்தில் அவளோட விபச்சாரம் செய்தாயிற்று. பாருங்க, ஒரு சகோதரிய தவறா பார்க்கிற போது விபச்சாரம் பாவம் செஞ்சிட்டாருங்கிறாங்க. அப்ப சகோதரி பார்க்கிற அந்த இச்சையோடு பார்க்கறதுக்கு தூண்டப்பட்ட ஒரு இன்புட் டிவைஸ் எப்படின்னா கண்கள். அப்ப அந்த கண்ணை எப்படி வைத்திருக்கணும், உன் இடது கண் உனக்கு வந்து இடரல் உண்டாக்கினால் அதை பிடுங்கி போடு, வலது கண் இடரல் உனக்கு பிடுங்கி போடு. இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில பாவம் செஞ்சுட்டா என்ன ஆயிடும்னா மரித்து போயிடும் அப்படிங்கிறத நிலைமை. ஆதாம் பாவம் செஞ்சனால மரித்து போயிட்டாங்க. இப்போ நம்மளுக்குள்ள கூட இந்த சோதனைகள் ஏன் வருதுன்னா வேதத்தில் கொடுக்கப்பட்ட பார்க்குறோம். அப்போ நம்மளுக்கு இன்புட் டிவைஸ், இந்த சரீரத்தை குற்றப்படுத்துறதுக்கு, இந்த இருதயத்தை மாசுபடுத்துறதுக்கு, இந்த மாசுபடுத்துறதுக்கு முக்கியமான இன்புட் டிவைஸாக இருக்கிறது எதுனா
கண்கள், காது. வசனம் வாசிக்கலாம். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 21வது வசனம். உங்கள் பொக்கிஷங்கள் எங்கே இருக்கிறதோ ம். அங்கே உங்கள் இருதயமும் இருக்கும். அது தொடர்ந்து மத்தேயு 13ஆம் அதிகாரம் 15 படிங்க. இந்த ஜனங்கள் கண்களினால் காணாமலும் காதுகளினால் கேளாமலும் இருதயத்தில் உணர்ந்து மனம் திரும்பாமலும் நான் அவர்களை ஆரோக்கியமாக்காமலும் இருக்கும்படியாக அவர்கள் இருதயம் கொளுத்தி இருக்கிறது. பாருங்க, என்னது இந்த ஜனங்கள் கண்களினால் காணாமலும் காதுகளினால் கேட்காமலும் அவங்களுடைய இருதயம் கொளுத்து இருக்கிறது அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா இன்புட் டிவைஸ் வந்து இந்த நம்ம பிதாவகிய தேவனுடைய சத்தியத்து வழியை நோக்காம நம்ம என்ன பண்றோம், வழி மாறி போறதுனால தான் சத்தியம் உள்ள வர்றதில்லை. அப்போ அங்க பதிவு செய்யறாரு. அப்ப நாம இந்த இடத்துல எங்க எது கொண்டு வரோம்னா, கண்ணும் காதும் நம்மளுக்கு பாவம் செய்ய தூண்டுற ஒரு இன்புட் டிவைஸா இருக்கிறது. அது போலதான் அதுக்கு ஏவாள் என்ன பண்ணாங்கன்னா, கண்ணில் தான் பார்த்தாங்க. அந்த பாம்பு போய் சொல்லலை இதை போய் சாப்பிடு இப்படிலாம், அது எதுவுமே சொல்லலை. இது பார்த்து 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 அந்த கண் சம்பாஷணால என்னாச்சு, அது ஒரு மொழி. அந்த சம்பாஷணைங்கிறது ஒரு மொழி. கண்ணை பார்த்தாவே கண்ணிலே சிலர் பேசுவாங்க, பார்த்துருக்கோம். அவங்க பேசிக்கவே மாட்டாங்க, எதுவும் பண்ணிக்க மாட்டாங்க. கண்ணிலே பார்த்து என்னாச்சுன்னா அது வந்து ஏதோ தகவல் ஏதோ நடந்துருது, கண்ணிலே பேசுவாங்க. அது மாதிரிலாம் இருக்குது. இப்போ அது மாதிரி கண் என்பது ரொம்ப முக்கியமான அந்த ஒரு இன்புட் டிவைஸா இருக்கிறத நம்ம பதிவு செய்யறோம் சகோதரர்களே. அப்போ இருதயம் என்பது ஒரு நல்ல நிலத்துக்கு ஒப்பா இருக்கிறது. அந்த இருதயத்து நல்ல நிலத்துல நல்ல விதையை விதைச்சா அது என்ன வரும், கண்டிப்பா அது நல்ல பலன்னு கிடைக்கும், அதை அறுவடை செய்ய முடியும். இப்போ அந்த நிலம் என்பது இருதயமா இருக்குது. இருதயத்துல வந்து நம்ம இந்த உடன்படிக்கை வாழ்க்கையில வந்துட்டோம், வரும்பொழுது சுத்திகரிச்சு பண்ணிட்டோம், மேலாவ சுத்தமா கிளீன் பண்ணிட்டோம். உள்ளுக்குள்ள வேர் இருக்கு பாத்தீங்களா, அந்த வேர் என்பது என்னன்னா நம்மளுடைய ஜென்ம சுவாபம். இந்த இடத்துக்கு வரும்போது நம்ம பர்ஃபெக்ஷனா இருப்போம், இந்த இடத்த விட்டு போகும்போது நம்மளுடைய ஜென்ம சுவாபம் நமக்குள்ள இருக்கும். அந்த ஜென்ம சுவாபம், அந்த வேறு அது என்ன பண்ணும், அதை தான் நீங்க கிளீன் பண்ண போறோம். அந்த அந்த வேறு தான் வந்து அந்த பாவத்தை தூண்டுகிறது. அது என்ன பண்ணும், அது அப்பப்ப அது முளைக்கும். இப்ப நீங்க வந்து ஒரு திராட்சை செடி அதுக்குள்ள வைக்கிறீங்க, அது திராட்சை செடி வராம அது எட்டி மரம், எட்டி செடி வந்து எட்டிக்காய் வந்து எட்டி மரமா வேணா, அதனுடைய கனியை யாரும் சாப்பிட முடியும்? ஸோ அதனால அது என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த வேறு உள்ள இருக்குது, திராட்சைகளை ரசத்தெல்லாம் அது எடுத்துக்கிட்டு அது வளர்ந்துரும். அப்போ அவருடைய கனியை பார்த்து நீங்க யாருன்னு சொல்ல முடியும்? அப்ப அந்த நல்ல நிலமாகிய அந்த இதயத்தை நம்ம எப்படி சுத்திகரிக்கணும், அந்த பழைய ஜென்ம சுபாவத்தில் வேர்கள் உள்ள இருக்கிறது, அதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறத இன்னைக்கு பாடம் சகோதரர்களே. அப்போ வசனம் வாசிக்கலாம். கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 7வது வசனம். மோசம் போகாதிருங்கள், தேவன் தம்மை பரியாசம் பண்ண ஒட்டார். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். அப்ப நம்ம என்ன பண்றோம், நம்ம உள்ளுக்குள்ள ஒண்ணு வச்சுக்கிட்டு வெளியில ஒண்ணு நம்ம என்ன பண்ணாலும் அது என்ன நடக்காது. உள்ளுக்குள்ள விதைக்கிறதா மேல வரும், சும்மா வெளியே வந்து தெரியாது. உள்ளுக்குள்ள நீங்க எட்டி செடி வச்சுட்டு வெளியே திராட்சை செடி வருமானு பார்த்தா வரவே வராது. ஸோ அப்ப எதை விதைக்கிறானோ, இப்ப நாம வந்து நம்மள யாரும் மதிக்கிறது இல்ல, நம்ம யாரும் கொடுக்கறது இல்ல, நம்ம யார்கிட்டயும் நம்ம மேல அன்பு செலுத்துறதில்ல. நாம அன்பு செலுத்தணும், நாம மதிக்கணும், நாம கொடுக்கணும். அப்படியா நம்ம என்ன மாறும் பொழுது நமக்கு நிறைய இடத்துல இருந்து நம்ம என்ன பண்ணுவோம், அதுதான் நம்ம அறுவடை செய்ய முடியும். எப்பொழுதுமே ஒருத்தரை பத்தி குறைவா சொல்லாம, எப்பொழுதுமே ஒருத்தர் எல்லாத்தையும் பத்தி நிறைவா சொல்லிட்டு இருக்கும் பொழுது நம்மையும் நிறைவாக சொல்லுவார்கள். இதுதான் வந்து நம்ம விதைக்கிறது. விதைப்பு என்ன சொல்லுதுன்னா, ஆண்டவராகிய நம்மளுடைய நம்ம வேத வசனங்களை நம்ம எல்லோரிடத்திலும் விதைக்கிறவர்களாகவும் அதன்படி நடக்கிறவர்களாகவும் இருக்கும் பொழுது நாம் இந்த இடத்துல நாம் தப்பித்துக் கொள்ள முடியும். நம்மளுடைய இதயத்திலிருந்து திராட்சை கனிகள் வளர வாய்ப்பு இருக்கு சகோதரர்களே. அப்போ கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 8வது வசனம் வாசிங்க. தன் மாம்சத்திற்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தினால் அழிவை அறுப்பான், ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்பான். நம்ம எல்லோரும் எவ்வளவு வசனம் கேட்கிறோம், நம்ம என்ன பண்றோம், ஃபுல் பீட்ல நின்று பேசுறோம், அங்க நின்று கேட்கிறோம். ஆனா அது கேட்ட கிரியை இல்லை அப்படின்னா, அது கேட்ட கிரியை இல்லைன்னா நாமெல்லாம் எப்படி இருக்கிறோம்? இப்போ இங்க பேசுறோம், நல்லபடியே பேசிட்டு, இன்னும் நானும் என்னையும் சொல்றேன், எல்லாத்துக்கும் குறை உள்ளவர்கள் நம்ம எல்லோருமே. இதுல வந்து நாங்க பேசுறவங்க வந்து 100%ம் கேட்கறவங்க வந்து 0வும் கிடையாது. நம்ம எல்லோரும் பலனற்ற குறைவுள்ள மனிதரா இருக்கிறோம். இந்த இடத்துல தேவன் ஒரு கருவியா, ஒரு ஆபரேஷன், நம்ம இன்னைக்கு வந்து ஒரு ஹார்ட் ஆபரேஷன் செய்ய போறாங்கன்னா, அந்த ஹார்ட் ஆபரேஷனுக்கு பயன்படுத்துற கத்தி ரமேஷ் பயன்படுத்தி இருக்காங்க. அதை செய்யறவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அதை செய்ய சொன்னவர் அந்த டீன் யாருன்னா பிதாவாகிய தேவன். இப்போ நம்ம எல்லாத்துக்கும் அந்த ஆபரேஷன் செய்யறாங்க. அப்ப நம்ம ஆபரேஷன் செய்யும் பொழுது அந்த கத்தி மேல நம்ம கோவப்பட்டோமா, அது யார் மேல கோவப்படுறதா அர்த்தம்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அவர் செய்யறது அவர் தான், கத்தி ஒன்றும் கிடையாது.
அப்ப அதுக்கு நமக்கும் அந்த கத்தியை என்ன பண்றாங்க, பயன்படுத்துறாங்க அப்படி என்று புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி இவரு சரியா இருக்கிறாரா, இவரு சொல்றாரா அப்படிலாம் பார்க்க வேணாம். அது ஒரு டூல். நான் அந்த இடத்துல அங்க இடத்துல உட்காரும் பொழுது இந்த இடத்துல ராஜா பிரதரையோ அல்லது மணி பிரதரையோ அவர் பயன்படுத்தும் போது நான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தையை நம்ம பேசிக் கொண்டிருக்கிறார் என்றதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் சகோதரர்களே. அப்போ நாம் எப்படி இருக்கிறோம், இதெல்லாம் கேட்கிறோம், பேசுறோம், புல்பிட்ல நின்னு கேட்கிறோம், அங்க உட்கார்ந்து கேட்கிறோம், நம்ம எப்படி இருக்கிறோம் என்று நம்மை வேதத்தில் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது மத்தேயு 15ஆம் அதிகாரம் 7, 8. மத்தேயு 15ஆம் அதிகாரம் 7, 8. மாயக்காரரே, ஆ. உங்களை குறித்து ஆ, இந்த ஜனங்கள் ஆ. தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து ம், தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், ம், அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது. ம். மாயக்காரரேங்கிறார். அப்ப என்னது, மாய வித்தக்காரரேங்கிற ஆக்டிங் ஃபெலோ அப்படிங்கிறாரு. என்னையும் குறித்து சொல்றேன், ஆக்டிங் ஃபெலோ. இங்க நல்ல பர்ஃபெக்டா பேசுற, அங்க போய் வேற மாதிரி நடக்கிற. அப்ப இவர் மாயக்காரரே, ஆக்டிங் ஃபெலோ. அப்புறம் என்ன சொல்றாரு, அப்புறம் பிரைஸ் லார்ட் பிரதர், பிரதர் சோத்ரம் பிரதர் அப்படின்னு சொல்றோம். நம்ம வாயில பேசுறோம், வாயில அந்த உணர்வுகள் வெளிப்படுத்துறோம், அப்புறம் உதடுகளினால் கனம் பண்றோம், உதடுல கனம் பண்றோம். ஆனா இருதயமோ தூரமா இருக்குது. யாருக்கு தூரமா இருக்கிறது என்றால் கிறிஸ்துவுக்கு தூரமா இருக்கிறது. அப்ப இருதயம் என்னாச்சு, இருதயத்துக்குள்ள ஒரு கிரியும் இல்ல. அப்ப கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததா இருக்கிறது. வசனம் பார்க்கிறோம், யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 17வது வசனம். அப்படியே விசுவாசமும் கிரியைகள் இல்லாதிருந்தால் ஆ, தன்னில் தானே செத்ததாய் இருக்கும். ஆ. பாருங்க, கிரியை வேணும், கண்டிப்பா கிரியை வேணும். கிரியை இல்லைன்னா கண்டிப்பா அது பலனற்று போயிடுச்சு, வீணு அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் மத்தேயு 15ஆம் அதிகாரம் 9வது வசனம். மனுஷனுடைய கற்பனைகளை உபதேசங்களாக போதித்து ம், வீணாய் எனக்கு ஆராதனை செய்கிறார்கள் என்று ம், ஏசாயா தீர்க்கதரிசி நன்றாய் சொல்லி இருக்கிறார் என்றார். ம். பாருங்க, இந்த இடத்துல இன்னும் என்ன சொல்றேன்னா, வீணா எனக்கு என்ன பண்ண ஆராதனை செய்யறாங்க, மனுஷனுடைய கற்பனைகளையும் போதிக்கிறது. வீணாய் வேஸ்ட்டுங்க, நீங்க செய்யற ஆராதனை வேஸ்ட். சரிங்க பிரதர், நான் எப்படிதான் ஆராதனை செய்யணும் அப்படின்னு கேட்டார். ரோமர் 12ஆம் அதிகாரம் 1வது வசனம். அப்படி இருக்க சகோதரரே, ம், நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் ம், தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று ம், தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். ம். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. புத்தியுள்ள ஆராதனை. சகோதரரே, அப்படி இருக்க சகோதரரே என்ன சொல்றாருன்னா, முன்னாடி எல்லாம் வசனத்துல பேசியிருப்பாரு எல்லா காரியங்களும். இப்ப நாம இந்த இடத்துக்கு என்ன சொல்ல வரோம், அப்படி இருக்க சகோதரரே உங்கள் சரீரங்களில் பரிசுத்தமும். இது ஒரு பேசிக் லா. நீங்க எப்படி இப்போ என்னைக்கு படிச்சாலும் நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லாவும் தேர்ட் லாவும் மாத்தவே முடியாது, எத்தனை ஆயிரம் ஆண்டுகள் ஆனாலும். அப்ப அந்த அந்த தேவனுடைய அந்த லா, தேவனுடைய சட்டத்தை யாரு தேவன் எழுதிட்டாரோ அவ்வளவுதான், அதை மாத்த முடியாது. அப்ப உங்க சரீரங்களில் ரோமர் 12ஆம் அதிகாரம் 1வது வசனம் உங்களுக்கு பேசிக் லா வந்துரும். புத்தியுள்ள ஆராதனை என்னப்பா, உங்களுடைய சரீரங்களில் பரிசுத்தமும் உள்புறமாகவும் வெளிப்புறமாகவும். சகோதரர்கள் அன்னைக்கு கிளாஸ் எடுக்கும் சொன்னாங்க, உள்புறமாகவும், உட்புறத்திலே பரிசுத்தம் இருக்கணும், இருதயத்திலிருந்து, கல்லீரல் கணையத்திலிருந்து, வெளிப்புறம் இந்த ஒரு ஆடை குளிச்சிட்டு இருக்கணும், கட் பண்ணி இருக்கணும், நீட்டா இருக்கணும். ஸோ வெளிப்புறமாகவும். அப்புறம் நம்மளுடைய பேச்சு, இது கூட என்னது, வெளிப்புறத்தை அடையாளப்படுத்துது. அப்போ உங்கள் சரீரங்கள் பரிசுத்தமா இருக்கணும். சரீரம்னா இப்படி பாவத்துக்கு உடன்பட்டுறலாமா, பாவ காரியங்கள் இன்னைக்கு அநேகம் இருக்குது, அதெல்லாம் உடன்பட்டுறலாமா, அதெல்லாம் பண்ணக்கூடாது. அதுதான் குறிக்குது, உங்கள் சரீரங்களில் வெளிப்புறமாகவும் உட்புறமாகவும் பரிசுத்தமாகவும் ஜீவ பலி. இப்ப ஜீவ பலினா என்ன பிரதர், ஜீவ பலி அப்படின்னா இயேசு கிறிஸ்து இன்னைக்கு இங்க இருக்கல. இயேசு கிறிஸ்து இன்னைக்கு இருக்கல. ஒவ்வொரு சகோதரர்களுக்கும் நீங்க ஜீவ பலியை கொடுக்கிறவரா இருக்கணும். தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன், இதுவே நீங்க செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. இதுதாங்க உங்கள் சபை ஆகிறதுக்கான ஒரே ரூல். இது முடிஞ்சிருச்சா பிரதர்னா இல்ல. நம்ம எப்போ நல்மனசாட்சி உடன்படிக்கை பண்ணமோ அன்னையிலேருந்து இதை நம்ம பிராக்டிஸ் பண்ணி பயிற்சி எடுத்துட்டு இருக்கோம். ஒருத்தர் 5% தேர் இருக்கலாம், ஒரு சகோதரர் 30% தேர் இருக்கலாம், ஒரு 2% நான் தேறி இருக்கலாம், 1% இருக்கலாம், நான் ஜீரோவா இருக்கலாம். இதுதான் நடந்துட்டு இருக்குது. 100 ஆயிட்டா நம்ம இங்க உட்கார மாட்டோம். 100%னா நம்ம இங்க இல்லவே இல்லை. இந்த காரியங்களை குறிப்பிட்டு தான் அப்போஸ்தலன் பவுல் சொல்றாரு, உள்ளுக்குள்ள வச்சு பேசுறாரு. எதையுமே ரகசியம் தான். இது நேரடியா மற்ற சகோதரர்கள் ஜனங்களுக்கு புரிய வாய்ப்பே கிடையாது. உங்கள் சரீரங்களில் பரிசுத்தமும் தேவனுடைய இயற்கைகளை முன்னிட்டு ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்ற இதே புத்தியுள்ள ஆராதனை. இந்த ஆராதனை நம்ம செய்யணும். அப்ப பிதாவாகிய தேவன் நம்ம கிட்ட எதை எதிர்பார்க்கிறார் என்றால், பதில் வாசிக்கலாம். பிதாவாகிய தேவன் நம்மகிட்ட என்ன எதிர்பார்க்கிறாருங்க, இருதயம். இப்ப மத்திய 22ஆம் அதிகாரம் 37வது வசனம் வாசிங்க.
இயேசு அவனை நோக்கி, ஆ, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. பாருங்க நம்ம கிட்ட என்ன தேவன் கேட்கிறாருன்னா, முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும். இது என்ன பிரதர், முழு இருதயங்கிறாரு, முழு ஆத்மாங்கிறாரு, முழு மனதோடுங்கிறாரு, இதெல்லாம் வெவ்வேறையா அப்படின்னு பார்த்தா இல்லை, வெவ்வேறெல்லாம் கிடையாது, எல்லாம் ஒண்ணுதான். இந்த ஆத்மா என்பது முழு சரீரம், நீங்க பேசிக்கல படிச்சிருப்போம். அப்ப இருதயம் என்பது இந்த இருதயத்துக்குள்ள இருக்கிற இருதயம். இப்ப அந்த மனது என்பது இதுதான். அப்போ வெறும் இருதயத்தை சொல்லல, அந்த ஒரு ஆள் தத்துவத்தை சொல்றாங்க. இப்போ ஒரு சகோதரனுடைய, இப்ப வெளிய உலகத்துல பாத்தீங்கன்னா, இந்த வெளி உலகத்துல ஒரு சகோதரன் வந்து ரொம்ப சாப்பாடு கொடுக்குறாரு. அவரு லைஃப் லாங் அவருடைய ஏர்னிங்ஸ் எல்லாம் எளிய மக்கள் கொடுத்துட்டு போயிட்டாரு. அப்ப இன்னைய வரையிலும் அவர் என்ன பண்றாரு, அவர் மறிச்சும் பேசிட்டு இருக்கிறாரு. உலகத்துல பாக்குறோம். விஜயகாந்த் எல்லாம் சொல்றாங்க. அப்போ நம்ம கொண்டு வரல. ஏன் சொல்றோம்னா, அந்த ஒரு முழு இருதயம், முழு மனது, முழு இதெல்லாம் என்ன சொல்றதுன்னா, அவருடைய அந்த ஒரு கிரியை. இந்த இங்கிருந்து என்னன்னா, அவர் வந்து எதையும் எதிர்பார்த்து அவர் செய்யல. கண்டிப்பா அவர் என்ன பண்றாரு, அவர் வந்து அந்த ஒரு தேவனை அறியாத மனிதர் இந்த அளவுக்கு அவர் இருக்கிறாருன்னா, நம்ம தேவனை அறிஞ்சவங்க, நம்ம சகோதரருக்கு, நம்மளுடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு நம்ம முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும் தேவனிடத்தில் அன்பு கூறுறோமா? ஒரு கேள்விதான். 100% இருதயம், 100% ஆத்மா, 100% மனது, அது ஒரு உயிருள்ள நபர் என்று நம்ம சொல்றோம். இப்ப 50% ஃபேமிலிக்கு பிரதர், 50% கடவுளுக்கு, 50% ஜாபுக்கு, இப்படிலாம் கிடையாது. 100% கடவுளுக்கு விட்டுட்டோமா, நமக்கு என்ன நடக்கும்னா, தேவன் எல்லாத்தையும் பார்த்துப்பாரு. அந்த உணர்வு நமக்கு இல்ல. திடீர்னு என்ன பண்றோம், நாமளே என்ன பண்றோம், அந்த ஒரு மனித சுவாபம், ஜென்ம சுவாபம், பலகீனத்துல என்ன பண்றோம், டக்கு டக்குன்னு ஓடிடுவோம். அந்த கடவுள் வார்த்தையெல்லாம் அப்படியே வச்சுட்டு ஓடிரும் விட்டுட்டு. ஆனா தேவன் திரும்ப என்ன பண்ணும், ஒரு எல்லாம் அங்க டாக்டர்லாம் முடியாதுன்றுவாங்க. டக்குன்னு வந்து உட்கார்ந்து பிரேயர் பண்ணும்போது தேவன் வந்து அங்க பேசுவார். அது அத வாக்கிய பண்ணுவார். அது போல சகோதர சகோதரிடத்திலே, அப்ப தேவனிடத்திலும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினிடத்திலும் நம்ம அன்பு கூறுகிறோம் என்று அன்பு கூறிவிட்டு, ஆண்டவரே ஆண்டவரே, கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லிட்டு, அந்த ஒரு நாள் ஃபுல்லும் சொல்லிட்டு போயிடலாமா? அதுக்கப்புறம் அன்பு செல்ல வேணாமா? அப்படின்னு பார்த்தோமா, இப்ப இந்த வாய்ப்புக்குள்ள வந்தவங்க எல்லாத்துக்குமே சும்மா வந்துட்டு சத்தியம் கேட்டு இப்படியே போ முடியுமா? அப்படின்னு பார்த்தா கிடையாது. டெஸ்ட் இருக்கு. இப்போ ஒரு 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 ஸ்டூடெண்ட், ஒரு மாணவன் ஒரு ஸ்கூல்ல போய் படிக்க வைக்கிறோம் அப்படின்னா, அந்த மாணவனுக்கு பாடங்கள் கற்பிக்கப்படும். அவங்களுக்கு எல்லாம் அந்த பயிற்சி, பிராக்டிகல், அவங்களுக்கு அது எல்லாமே சொல்லிக் கொடுக்கப்படும். இப்படிலாம் வந்து நீங்க இப்படிலாம் ஒரு பிராக்டிகல் எடுக்கணும். இப்படிலாம் வந்து தியரிட்டிக்கல் எக்ஸாம் இருக்கு அப்படின்னு சொல்லிக் கொடுக்கப்படும். சொல்லிக் கொடுக்கப்பட்டு அவங்களுக்கு டெஸ்ட் வைப்பாங்க. பரீட்சை வைப்பாங்க. அந்த பரீட்சையில பாஸ் ஆனா தான் இவங்க 5ஆவதுலேருந்து 6ஆவது, இல்ல 7ஆவது, இல்ல +2ல போறாங்க. இது மாதிரி நம்ம பார்க்கிறோம். உலகத்துல இருக்கிற காரியத்தை பார்க்கிறோம். இப்ப இது ஒரு பெரிய ஒரு அரிதான வாய்ப்புக்கு வந்திருக்கிறோம். நம்ம ஒவ்வொரு எதுக்கு அப்படின்னு பார்த்தா, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவோடைய சாயலை தரிப்பித்தற்காகவும், பிதாவாகிய தேவனுடைய குமாரனை ஆவதற்காகவும் வந்திருக்கிறோம். அப்ப நம்மளுக்கு டெஸ்ட் இல்லையா பிரதர்னா? டெஸ்ட் இருக்கு. அப்போ அதை நாம சரிவர புரிந்து கொள்வது இல்லை. சரிவர புரிந்து கொள்றோமானா கிடையாது. புரிந்து கொள்வது இல்லை. அப்போஸ்தலன் பவுல் அங்க போடுறாரு பாருங்க, எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 25வது வசனம். சபை கூடி வருவதை சிலர் விட்டு விடுகிறது போல ஆ, நாமும் விட்டு விடாமல் ஆ, ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம். ஆ. நாளானது சமீபித்து போதும் வருகிறதை போதும் சிஸ்டர். சபை கூடி வருவதை சிலர் விட்டு விடுகிறது போல. அப்போ சபை கூடி வருவதை யாரும் எல்லாரும் தான். இப்ப நானே வர்றதில்ல சபைக்கு. வந்து நம்ம என்ன பண்றோம், நம்ம அங்க திருமயத்துல இருக்கிறதுனால இங்க வர முடியல சூழ்நிலை. ஆனா நம்ம சபை கூடி வர சிலர் விட்டு வருவது போல நாமளும் விட்டு விடலாமா? இப்ப சபைக்கு எதுக்கு வரோம், சபைக்கு எதுக்கு வரோம் அப்படின்னு ஒரு கேள்வி போட்டு பார்த்தோமா, நம் எல்லோரும் வெவ்வேறு சூழ்நிலைகளில் இருந்து, வெவ்வேறு வயது, வெவ்வேறு படிப்பு, வெவ்வேறு காலப்பகுதி, வெவ்வேறு குணலட்சணங்கள் இடத்துல இருந்து வந்து நம்ம ஒரே மாதிரி ஆகிறதுக்கு வந்திருக்கிறோம். அப்போ நம்ம எப்படி வேற்றுமையில் ஒற்றுமை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய அந்த காந்தத்தின் மூலம் ஈர்க்கப்பட்டு, அவருடைய மூலம் விசுவாசிக்கப்பட்டு ஈர்க்கப்பட்டு நம்ம வந்திருக்கிறோம். இங்க சகோதர சகோதரர்களாக இருக்கிறோம். அப்போ எதற்கு என்று பார்த்தா, அவருடைய சாயல். இப்போ போன வாரம் கூட பாடத்துல பார்த்தோம், பிரதர் அங்க எடுத்தார் சாயல். அப்ப இயேசு கிறிஸ்துனுடைய சாயலை தரிப்பித்திற்காக நாம வந்திருக்கிறோம். பிதாவாகிய தேவனுடைய குமாரர் குமாரத்திகளாக ஆகிறதுக்கு வந்திருக்கிறோம். ஆனா இங்க நமக்கு என்னது, டெஸ்ட் இருக்கு. வசனம் வாசிக்கலாம். இங்க தான் டெஸ்ட் நம்மளுக்கு இருக்கு. இந்த சபையில தான் நம்மளுக்கு பரீட்சை. சபையில தான் அநேக காரியங்கள் அநேக வரும்பொழுது அவங்க மேல அன்பு செலுத்துறாங்க. தொடர்ந்து அவளுக்கு நான் வந்து அவருக்கு தீமை பண்ணிட்டே இருக்கிறேன், அவர் சகோதரி எனக்கு நன்மை செஞ்சுட்டே இருக்காரு. இதுதான் பெரிய தண்டனை.
அவருக்கு தீமைக்கு தீமை செய்யறது தண்டனை கிடையாது. நான் தொடர்ந்து ஒரு சகோதரரை பத்தி நான் தப்பா சொல்லிட்டே இருக்கிறேன். அவர் தொடர்ந்து எனக்கு வந்து நிறைய வாய்ப்புகள் கொடுத்து என் மேல அன்பு செலுத்திட்டே இருக்கிறாரு. அதுதான் அவர் என்ன பண்றாரு, என் மேல, என் தலை மேல அவரு அங்க வைக்கிறாரு. அதுதான் இங்க 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 எதுக்கு பண்றோம்? இங்க வரும்போது அது நடக்கும். இப்போ அவரு வெள்ளாளப்பட்டியிலயோ நான் செங்கருட்டிலயோ இருந்தேன்னா எப்படி தெரியுங்க? இங்க வந்து தான் என்னுடைய குணலட்சணங்கள் அவர் மூலியமா அவரு பார்த்து நம்ம சரி பண்ணிக்கிறோம். இவரை பார்த்து சரி பண்ணிக்கிறோம். சகோதர சகோதரிகளே, வசனம் வாசிக்கலாம். யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 14, 15 வாசிங்க. உங்கள் இருதயத்திலே கசப்பான வைராக்கியத்தையும் ஆ, விரோதத்தையும் வைத்தீர்களானால் ஆ, நீங்கள் பெருமை பாராட்டுதிருங்கள். ஆ, சத்தியத்திற்கு விரோதமாய் பொய் சொல்லாமலும் இருங்கள். ஆ, இப்படிப்பட்ட ஞானம் ம், பரத்திலிருந்து இறங்கி வருகிற ம், ஞானமாய் இராமல் ம், லௌகீக சம்பந்தமானதும் ம், ஜென்ம சுபாவத்துக்குரியதும் ம், பேய்த்தனத்துக்கு அடுத்ததுமாய் இருக்கிறது. ம். பாருங்க, இப்போ இந்த இருதயத்துல பாருங்க, இருதயம்னு பார்த்துட்டோம். இதுக்குள்ள கசப்பான வைராகியம் வருதாம், விரோதம் வருதாம், பெருமை வருதாம், சத்தியத்துக்கு விரோதம், பொய் கூட சொல்றோமா. இது இது இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா, இல்ல பிரதர், இப்படி இல்லவே இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா அப்போஸ்தலன் பவுல், யாக்கோபு யாக்கோபு அப்போஸ்தலன் யாக்கோபு அங்க பதிவு செய்கிறார். அந்த காலகட்ட பகுதியில அந்த சபையில வாழ்ந்து வரும்போது எங்களுக்குள்ள பிரச்சனைகள் ஏற்படும் பொழுது அவங்கள என்ன பண்ற ப்ரேயர் பண்ணி அவங்க அங்க ஒரு லெட்டர் எழுதுறாரு. எழுதும் பொழுது அந்த இதுல பாருங்க, இருதயத்தில் நமக்குள்ளே கசப்பான வைராகியம், விரோதம், பெருமை, சத்தியத்துக்கு விரோதம், பொய் சொல்லுதல், இந்த காரியங்கள் நமக்கு இருந்தா இது வந்து நமக்கும் வரல, தேவனிடந்து வரல. இது பிசாசானவன் எப்படி எங்க தோன்றானா, நம்மளுடைய ஜென்ம சுவாபம். நான் சொன்ன பாத்தீங்களா, இருதயத்துல வேர் இருக்குதுன்னு சொல்றோம்ல, அந்த வேர் என்னன்னா ஜென்ம சுவாபம். நம்ம வந்து ஜென்ம சுபாவத்துல இருந்து நம்ம ஒரு பரம்பரையில இருந்து வந்திருப்போம். அவங்களுக்குள்ள பாரம்பரியம் இருக்கும். அவங்க அப்படிதான் இருந்திருப்பாங்க. அதிலேயே இருந்துட்டு திடீர்னு இப்போ ஒரு 4-5 வருஷத்துல என்ன மாறுனா எப்படி மாற முடியும்? கொஞ்சம் கொஞ்சமா தான் மாத்த முடியும். அது வந்து வெளிப்படும் அப்பப்ப. அதுதான் சொல்றாரு, அந்த கசப்பான வைராகியம் உள்ளுக்குள்ள இருக்கும். ஒவ்வொரு சகோதரர்களுக்கும் நாம ஆராய்ச்சி பண்ணணும். இல்ல எனக்கெல்லாம் இல்லைன்னு சொல்ல முடியாது. எல்லாத்துக்குமே இருக்கும். இதை தான் வந்து என்ன பண்ணணும்னா நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமா காலி செய்யறோம் இருக்கிறோம். தேவனுடைய வசனத்துல அப்போஸ்தலர் யாக்கோபு நிருபத்துல அது 3ஆம் அதிகாரம் 16ல படிங்க சிஸ்டர். வைராக்கியமும் விரோதமும் எங்கே உண்டோ ஆ, அங்கே சகலமும் சகல துர்ச்செய்கைகளும் உண்டு. ஆ, 16 யாக்கோபு 3:16. அதான் 4:16 படிங்க. இப்பொழுதும் உங்கள் வீம்புகளில் மேன்மை பாராட்டாதிருங்கள். ம், இப்படிப்பட்ட மேன்மை பாராட்டல் யாவும் பொல்லாங்காய் இருக்கிறது. ம். அந்த சுத்தம் உள்ளது, சமாதானம், சாந்தம், இச்சை அடக்கம். கலாத்தியர் 5:22 படிங்க அப்படியே. ஆவியின் கனியோ ஆ, அன்பு, சந்தோஷம், ஆ, சமாதானம், ஆ, நீடிய பொறுமை, ஆ, தயவு, ஆ, நற்குணம், ஆ, விசுவாசம், ம், சாந்தம், ம், இச்சையடக்கம். ம், இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை. ம். பாருங்க, அந்த நீதியின் கனி, அந்த அன்பின் கனி, சமாதானம் இப்படிலாம் நமக்குள்ள வரும். சபைக்குள்ள கசப்பான வைராகியம், விரோதம், பெருமை இதெல்லாம் வரும்பொழுது நீங்க எப்படி இருக்கணும்? உங்களுடைய அந்த ஒரு சமாதானத்திலையும், நீங்க சகோதர ஐக்கியத்துல சுத்தம் உள்ளதாகவும், சாந்தத்திலையும், இணக்கத்திலையும், இரக்கத்திலையும் பட்சபாதம் பார்க்கக்கூடாது. இவர் ஒரு சகோதரன் பெரியவர், இவர் சின்னவர், இவர் இப்பதான் வந்திருக்கார், அப்படி பட்சபாதம் பார்க்காம மாயமற்றதாக, குறிப்பா என்ன பண்ணும், நடிப்பு இருக்கு, மாயமற்றதா இருக்கக்கூடாதுங்கிறது. மாயமற்றம், நடிப்பு இருக்கக்கூடாது. 3:17. அப்ப நீதியின் கனியை வந்து சமாதானம் பண்ணுகிறவர்கள் விதைக்கப்படுகிறது. சமாதானத்தை பண்றது வந்து நீதியின் கனியை அவங்க வந்து அறுவடை செய்றாங்க. யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 17, 18 வாசிங்க சிஸ்டர். பரத்திலிருந்து வருகிற ஞானமோ ஆ, முதலாவது சுத்தம் உள்ளதாயும் ம், பின்பு சமாதானமும் ம், சாந்தமும் ம், இரக்கமுள்ளதாயும் ம், இரக்கத்தாலும் நற்கலிகளாலும் ம், நிறைந்ததாயும் ம், பட்சபாதம் இல்லாததாயும் ம், மாயமற்றதுமாய் இருக்கிறது. ம், நீதியாகிய கனியானது ஆ, சமாதானத்தை நடப்பிக்கிறவர்களாலே ம், சமாதானத்திலே விதைக்கப்படுகிறது. பாருங்க, இந்த நீதியின் கனி தான் வந்து ஒவ்வொரு சபையிலையும் நம்ம விதைக்கப்பட்டதா இருக்கணும். இப்ப நமக்குள்ள அநேக பிரச்சனைகளும் ஒரு ஒரு வேறுபாடுகள், கருத்துக்கள் இருந்தாலும் தேவனுடைய நீதியின் கனியாகிய சமாதானத்தை மிதிக்கும் பொழுது நம்ம எப்பொழுதும் அன்பிலே பூரணப்படுவோம் சகோதரர்களே. அப்போ சகோதர சகோதரிகளே, ஒவ்வொருக்கும் என்ன பண்றோம், இப்போ நீங்க ஒரு ஒரு கற்பனை செய்து பார்த்துங்க. உங்களுக்குள்ள எல்லாரும் இப்படி இருக்கிறோம், நம்ம எல்லாம் ஒவ்வொரு பேர்ல இருக்கிறோம். ராஜா பிரதர், மணி பிரதர், பிரதர் எல்லாம் இருக்கிறோம். உங்களுக்குலாம் கிறிஸ்துங்கிற மாஸ்க் மாட்டி விட்டுறேன். சகோதரிகள்லாம் வந்து எல்லாத்துக்கும் கிறிஸ்துங்கிற மாஸ்க் வந்து மாட்டி விட்டுறேன். இப்போ வந்து எந்த சகோதரி, எந்த பேரு, யாருன்னு எதுவும் பேர்லாம் தெரியாது. ஒவ்வொருத்தரும் கிறிஸ்து. இப்போ கிறிஸ்து இப்போ வந்து எப்படி இருக்கும், நீங்க வந்து பார்க்குறீங்க. அவங்கள பார்க்கும்போது உங்களுடைய மனமகிழ்ச்சி எப்படி இருக்கும்? இல்ல வந்து இப்போ ஒரு சிலரிடம் பேசாம இருப்போம். அப்ப எப்படி இருக்கும்? உங்களுக்கு எல்லாம் கிறிஸ்து போட்டா மாட்டி விட்டேன்.
அப்போ நீங்கள் எப்படி அன்பு செலுத்தீங்க அவர்கிட்ட? கிறிஸ்து பார்த்தோன்னே வாங்க பிரதர் அப்படிமா, இல்லை அப்படியே கட்டி பிடிச்சி ஐயோ கிறிஸ்து வந்துட்டாரு அப்படின்னு நினைப்போமா? அப்போ நம்மளுக்குள்ள ஒரு கற்பனை செய்து பாருங்க. அப்போ வந்து ஒரு கிறிஸ்து போட்டோ மாஸ்க் நம்ம மாட்டிக்கிட்டோம், ஒவ்வொருத்தரும் மாட்டிக்கிட்டு இருக்கிறீங்க. அப்போ அப்போ நீங்கள் நம்மளுடைய உணர்வு எப்படி இருக்குன்னா ஒரு மகிழ்ச்சியான இருக்கும். கண்டிப்பாக கிறிஸ்து உங்கள் பக்கத்தில் உட்காந்தா உங்களுக்கு சந்தோஷம், இனப்புரியா சந்தோஷம் இருக்கும். கை கொடுக்கறது அன்பு செலுத்துறதுலாம் எப்படி இருக்குன்னா ஒரு ரொம்ப அளவற்றதை அவர் விடவே மாட்டோம் அப்படி இருக்கும். அதை நீங்கள் அந்த போல அது போல நம் எல்லோரும் எதற்கு சபைக்கு வருகிறோம் என்றால், எதுக்கு சபைக்கு வருகிறோம்? பக்தி விருத்தியை வந்து என்ன பண்ணணும்? அடையணும். பக்தி விருத்தியை வந்து அதிகப்படுத்தணும். குணலட்சணங்கள்ல வளரணும். இன்னொன்னு சகிப்புத்தன்மை. எப்படி குணலட்சணம் வளர முடியும்போது பார்த்தீங்களா, நம்ம தனியா இருந்துட்டோமா நம்மளுடைய ஒவ்வொருத்தருடைய குறைவு தெரியாது. அப்ப அந்த குறைவ நீங்க சகிக்கிறீங்கல்ல, அது ஒரு கஷ்டப்படுவீங்க. நான் உங்க மணி பிரதர வந்து நான் நோஸ் கட் பண்ணிடுறேன். எடுத்த வார்த்தைய டப்புன்னு இப்போ எனக்குள்ள ஒரு பேட் நேச்சர் என்னன்னா, டக்குன்னு உங்கள என்ன அந்த அத எக்ஸ்ப்ளைன் பண்ணி சொல்றதில்ல. டப்புன்னு ஒரு நோஸ் கட் பண்ணிடுறேன். அது ரொம்ப ஹார்ட் பண்ணும். பேசுறது ரொம்ப உங்களுக்கு இத கஷ்டப்படுத்திரும் ஒரு வார்த்தை. அப்படி பேச என்கிட்ட நீங்க என்ன பண்றீங்கன்னா, எனக்கு இரக்கம் காட்டுறீங்க. என்ன வந்து திடீர்னு நான் பார்த்து நின்னுட்டு இருக்கேன். உடனே வாங்க பிரதர்ன்னு கூட்டிட்டு வரீங்க. இப்ப என்கிட்ட அப்படி பண்ண நான் என்ன பண்ணுவேன், ரிலீஸ் ஆயி ஐயோ! உங்ககிட்ட சரண்டர் ஆயி மன்னிப்பு கேட்பேன். பிரதர் என்ன மன்னிச்சிருங்க. உங்களுடைய நல்ல உங்க மனத நான் புரிஞ்சுக்கல. எனக்கு வந்து நான் தான் சரி பண்ணணும். அப்படின்னு என்ன இன்னொரு நாளைக்கு கண்டிப்பா உங்ககிட்ட இல்ல, நான் யார்கிட்டயுமே காட்ட மாட்டேன். உங்ககிட்ட இல்ல, நான் யார்கிட்டயுமே அந்த மாரி வந்து ஹர்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா நான் அந்த ஒரு ஹர்ட்ட நீங்க என்ன பண்ணிட்டீங்க என்ன? ஜெயிச்சுட்டீங்க. அப்ப அதுபோல அந்த சகிப்புத்தன்மை, பொறுமை எப்படி பொறுமை வரும்? ஒருத்தர் வந்து கட கட கடன்னு எல்லாம் கரெக்ட்டா இருக்குன்னு நினைப்பாரு. ஒருத்தர் வந்து அட்ஜஸ்ட் பண்ணுவாரு. சரி வரட்டும், அவருக்கு அங்க டிராபிக் ஆயிருக்கும். இல்ல அது சிச்சுவேஷன் அவர் என்னன்னு தெரியலையே அப்படின்னு ஒரு பொறுமை. பொறுமை காக்கணும். இன்னொன்னு ஆ ஒரே வரியில சொல்லப்போனால், நம்ம எல்லோரும் எதுக்கு வந்திருக்கிறோம்னா, கிறிஸ்துவா மாறுறதுக்கு வந்திருக்கிறோம். அப்ப கிறிஸ்து எங்கேயுமே வந்து அவர் வந்து பொறுமை இழந்ததே பார்க்கவே இல்ல. அவர் 3 வருஷ ஊழியத்துல அவர் பொறுமைய எங்கேயுமே இழக்கல. ஏன் இதெல்லாம் நமக்கு கற்றுக்கொள்றோம்னா, இந்த பைபிளை நியாயம் தீர்க்கிற ஒரு பொறுப்பு நம்மகிட்ட குடுத்திருக்கிறார். அப்ப இந்த மாரி நம்ம ஒரு ஒரு வைராக்கியத்தையும், மாயம் மட்டும் ஒரு பேருக்கு வரோம், பைபிள் படிக்கிறோம், நான் அழகா சப்ஜெக்ட் எடுப்பேன், நான் போயிடுவேன். இதெல்லாம் கிடையாது பிரதர். அந்த குணலட்சணங்கள் நம்மளுக்குள்ள இல்ல, ஒரு அன்பு இல்ல, சமாதானம் இல்ல, நிச்சயமா உங்கள இப்ப என்ன கண்டா ஒருத்தருக்கு பிடிக்கவே பிடிக்காது. இவர எப்பவுமே பேசக்கூடாது அப்படி கூட இருக்கலாம். ஆனால் கிறிஸ்து அததான் என்ன பண்றாரு, அவர தான் நீ அன்பு செலுத்தணும், அவர தான் நேசிக்கணும்னு வச்சுட்டாரு. இல்லன்னா இந்த வாய்ப்பு இனி வேற வழியே கிடையாது. இந்த வழியில தான் போய் ஆகணும். இல்ல நான் இவர மறந்துட்டு தான் போவேன்னா முடியாது. இதுதான் பிரதர். இதுதான் வந்து இங்க வந்திருக்கிறோம். இதுக்கு தான் வந்திருக்கிறோம். அப்ப இந்த விஷயத்த எங்க இருக்கு தெரியுங்களா? அந்த இதயம் சுத்தமா இருக்குது. இதயத்துக்குள்ள அந்த ஜென்ம சுவாபத்தால தான். இப்ப நீங்க நல்லவர் தான். சத்தியத்தை ஏத்துட்டு நல்லா வந்திருக்கிறீங்க. ஆனா உங்களுக்குள்ள அந்த ஜென்ம சுபாவம் இருக்குல்ல, மாம்சம் இருக்குல்ல, அந்த மாம்சத்துக்குள்ள பிசாசு தூண்டி விடுவான். தூண்டி விட்டு உங்களுக்குள்ள பிரச்சனை பண்ணி கண்டிப்பா அதுல நிறைய பேர் வழி விலகியே போயிருக்கிறாங்க. அநேக காரியங்கள் இருக்குது. அத பார்க்கிறோம் சகோதரர்களே. ஏன் சபை இன்னைக்கு 2, 2, 3, 3, 4, 4 பிரிவா போகுதுன்னா, இதுக்குள்ள ஜென்ம சுபாவத்த அவங்க கிளீன் பண்றதே கிடையாது. அத வளர்த்து எடுக்குறாங்க. அப்ப இதுக்கெல்லாம் என்ன பண்றோம்? வாரம் நாம சபைக்கு கூடி வர்றோம். இதுக்கு தான். இத கத்துக்கிறதா சபைக்கு வாரம் கூடி வரோம் என்று சகோதரர்களே நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம எல்லோரும் சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். இத வந்து நம்ம யாரையுமே குற்றப்படுத்தல. அவரு யாருன்னா நம்மளுக்குள்ளேயே இப்ப இத எழுதும்போது நானே என்ன பண்ணேன், எனக்குள்ள தவறுகள் தான் எனக்கு தெரிஞ்சுச்சு. நான் யாரையும் வச்சு பேசல. அப்போ வந்து நமக்கு தெரியுது, ஓ! இது நமக்கு தான் இது ஃபர்ஸ்ட்டு. அப்படின்னு ஒவ்வொருத்தரும் சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். நம்ம கற்றுக்கொள்ற இடம். ஒரு ஸ்கூல்ல ஒரு மாணவன் பார்த்தீங்களா, உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒரு ஸ்கூல்ல ஒரு மாணவன் வந்து டெய்லி நிக்காம வராரு. நல்ல சப்ஜெக்ட்டையும் ஏர்ன் பண்றாரு. அவர் நல்ல மார்க் எடுத்து பாஸ் ஆயிருவாரு. ஒரு மாணவன் வந்து வரதே இல்ல. ஸ்கூலுக்கு வரதே இல்ல. எப்பயாவது வருவாரு. அவர் என்ன பண்ணுவாருன்னா, நெறைய பாடங்கள் அவர் காதுல போவாது. அவர் சப்ஜெக்ட்ல ஃபெயில் ஆக கூட வாய்ப்பு இருக்கு. அப்ப பாருங்க, 100% மாணவன் பிரசன்ட் ஆயிருப்பான் கிளாஸ்ல. அவன் வந்து டாப் அண்ட் டாப்பா இருப்பான். அவன் 50% பிரசன்ட் ஆயிருப்பான். அவன் 50% தான் குவாலிஃபை ஆயிருப்பான். சிலர் ஃபெயிலும் ஆயிருப்பாங்க. அப்ப இந்த இடத்துக்கு வந்து முடிந்த அளவுக்கு கண்டிப்பா அது பலகீனம், மாம்ச பலகீனம், உடல்நிலை சரியில்ல அப்படிலாம் இருக்கும். அத அத மீறி கண்டிப்பா அந்த மாரி காரியங்கள் எடுத்துக்கலாம். முடிந்த அளவுக்கு நம்ம சபை கூடுவதே வரணும். இடையில சகோதர ஐக்கியத்த உண்மையா காட்டணும். ஒரு சகோதரர்ட்ட ஒரு குறைனா நேரடியா தனியா பேசி சொல்லிடணும். அப்புறம் நீங்க அன்பாயிடணும். இதுதான் வந்து சகோதரர்களே நம்ம கற்றுக்கொள்ற பாடமா இருக்கிறது. ஏன்னா மாயமற்றம். இங்க நடிப்பு அதிகமா இருக்குது. இங்க இல்ல. அநேக சபைகள்ல பார்த்தா அநேக நடிப்பு இருக்குது. அப்ப நடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு ஓட்டு வாங்குறதுக்காக நடிக்கிறாங்க. அவங்களால ஒரு பலன் வர்றதுக்காக நடிச்சுறாங்க. இதெல்லாம் வேணாம். நடிப்பே வேணாம். அவர் நம்மள வந்து புறக்கணிச்சாலும் பரவால்ல. உண்மை உள்ளதை உள்ளது என்றும், இல்லதை இல்லது என்றும் சொல்லினால் தீமையில் மிஞ்சி இருக்கும். தீமையிலிருந்து நம்ம காப்பாத்தப்படுவோம். வேத வசனத்துல நாமளும் அதுக்கு தகுந்த மாரி உண்மை போல உண்மையா இருக்க பிரயாசப்படணும் சகோதரர்களே. அப்புறம்
பிரதர் ரைட்டு. இப்போ நீங்கள் எல்லாம் சொல்லிட்டீங்க. நீங்கள் என்ன தான் சொன்னாலும் சரி, நான் அப்படியே தான் இருப்பேன். சரியா பிரதர்? நீங்கள் சரியா? நீங்கள் வந்து இவ்வளோ பேசுகிறீங்க, நீங்கள் சரியா? அப்படின்னு நம்ம உள்ளத்தில் நமக்குள்ளே சொல்லி கொண்டோமானால், யோவான் 12ஆம் அதிகாரம் 40 வசனம் வாசிங்க. யோவான் 12ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம். நான் சுயமாய் பேசவில்லை, ஆ நான் பேச வேண்டியது இன்னதென்றும் ம் உபதேசிக்க வேண்டியது இன்னதென்றும் ஆ என்னை அனுப்பின பிதாவே எனக்கு கட்டளையிட்டார். ஆ யோவான் 12ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம். அவர்கள் கண்களினால் காணாமலும் ஆ ஆ இருதயத்தினால் உணராமலும் ஆ குணப்படாமலும் இருக்கும்படிக்கும் ஆ நான் அவர்களை ஆரோக்கியமாக்காமல் இருக்கும்படிக்கும் ம் அவர்களுடைய கண்களை ம் அவர் குருடாக்கி ம் அவர்கள் இருதயத்தை கடினமாக்கினார் என்றார். பாருங்க, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்றாரு, என்னதான் இப்போ அங்க வந்து அவங்க வந்து பேசினாரு அவருடைய மலை பிரசங்கத்துல. அநேக இடங்கள்ல அவர் வந்து முதல் வரிகளை பேசும் பொழுது அநேகர் சாப்பாட்டுக்காக வந்தாங்க, அநேகர் குற்றம் கண்டுபிடிக்க தான் வந்தாங்க, ஒரு சிலர் மட்டும்தான் வந்து சத்தியத்தை கேட்க வந்தாங்க. அப்போ அவங்களுடைய இருதயம் கடினப்பட்டு போயிருது. சிலர் வந்து என்னதான் அந்த பரிசேயன் சதுசேயன்ட்ட போய் அவர் சத்தியம் சொல்லும்போது அவங்க ஏற்றுக்கவே இல்லை. அப்போ அவங்க இருதயம் கடினப்பட்டிருக்குது. அப்ப வசனத்துக்கு முதலாவது நம்ம கீழ்ப்படிய வேண்டும். இப்ப கடவுளுடைய வார்த்தை நம்ம வரும்பொழுது நம்ம கீழ்ப்படிய வேண்டும். இல்லை என்றால் நம்மளுடைய இருதயம் கடினமாக்கப்பட்டிருக்குது. நம்மளுடைய இதயம் கடினம் ஆயிடுச்சுன்னா, அப்போ வந்து பாருங்க, ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒரு ஒரு களிமண் இருக்கு. ஒரு களிமண் இருக்குன்னு வச்சுங்களேன். ஒரு களிமண் வந்து ஒரு குயவன் என்ன பண்றாருன்னா, அதை தேவையான ஒரு ஷேப்புக்கு ஒரு பானையோ அல்லது உருவமோ ஏதோ ஒன்று செய்யறாரு. அதுக்கு என்ன பண்ண, அந்த களிமண்ணை அவர் ஆசைப்படுறாரு. அவர் சித்தம். அவர் அதை செய்யும் பொழுது அது வளைந்து கொடுக்கும். அந்த களிமண் வளைந்து கொடுக்கும். வளைந்து கொடுத்து அது அவருக்கு எதிர்பார்த்த மாதிரி அவர் வந்து என்ன பண்ணுவாரு, செய்வார். இப்ப களிமண் காஞ்சு போயிடுச்சு. களிமண் காஞ்சு ஹார்டா இருக்குது. அப்படிங்கும்போது அந்த குயவன் செய்யும் போது என்ன ஆகுது, அது உடையும். கண்டிப்பா அது வந்து என்ன வருது, வராது. அந்த பிளெக்சிபிலிட்டி இல்ல, அந்த பொருளுக்கான இலகுவும் இல்லை. அப்ப இருதயம் எப்படி இருக்கணும், இலகுவா இருக்கணும். இப்போ இருதயம் இலகுவா இருந்தா தான் அதை வளைக்க முடியும். வருத்தப்பட்டு பாரம் சுமையில என்னிடத்தில் வாருங்கள் இளைப்பாறுதல் தருகிறேங்களே. ஒரு கஷ்டப்படும் போது ஒருத்தர் கண்ணீர் விடுவாங்க. ஒருத்தர் பார்க்கும் பொழுது யாரோ ஒருத்தர் அந்த ஏதோ மரணிக்கும் போது அவரே அறியாம அது இழந்துருவாங்க, அழுதுருவாங்க. அது என்னதான் அவர் கெடுதல் பண்ணாலும் உதவி செய்வாங்க. அந்த இருதயம் வந்து நம்மளுக்கு எப்படி இலகுவா இருக்கணும், பிளெக்சிபிலிட்டியா இருக்கணும். கடினமா இருந்தால் இந்த ஓட்டத்துல ஓட முடியாது. கடினமா இருந்தால் உடைந்து போயிடுங்கிறார். உடைந்து போயிட்டா அவருடைய 2ஆம் மரணம் கூட ஏற்பட்டுரும். கடினமா இருக்கக்கூடாது. அந்த பொருள் இலகுவா இருக்கணும். அப்ப குயவன் என்று யாரை சொல்றோம்? ஆண்டவரா இயேசு கிறிஸ்து உங்க குயவனா இருக்கார். தேவனுடைய சித்தத்தின்படி நம்மள என்ன பண்றோம், நம்மளை சரி செய்யறாரு. அப்போ அப்படி சரி செய்யும்போது நம்ம பண்ண மாட்டேன், நான் வரமாட்டேன், பண்ண மாட்டேன்னா அவர் எவ்வளவுதான் சுத்தம் செய்து பார்ப்பாரு. அது சுத்தமா வரவே இல்லை. தண்ணிலாம் கொஞ்சம் ஊத்தி பார்ப்பாரு. இந்த களிமண்ணை தண்ணிலாம் ஊத்தி பார்ப்பாரு. அப்பெல்லாம் வருது, அப்பயும் சரியாகல. ஏதோ அதுக்கெல்லாம் ஒரு மிக்சிங்லாம் போட்டு பார்ப்பாரு. அப்பயும் சரியாகலாம். அதை வந்து குப்பை தொட்டிக்கு போயிடும். அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ளணும் சகோதரர்களே. அப்ப முடிவு வந்து எப்படின்னா இருக்கும், இதெல்லாம் வளைந்து கொடுத்து இவ்வளவு பாடுகள் பட்டு அது வந்து நம்ம அந்த ஒரு குயவனுக்கு ஏற்றா போல தன்னை நம்ம வளைத்து கொடுக்கும் பொழுது அது என்ன ஆகும்னா, முடிவு நித்திய ஆனந்தம், அழியாமை, தேவனுடைய புத்திரர், சபை வாய்ப்பு என்கிற ஒரு காரியத்துக்கு நம்ம தள்ளப்படுவோம் சகோதரர்களே. அப்ப பிதா எஜமான், கிறிஸ்து தோட்டக்காரர், நாமெல்லாம் வந்து செடிகள், கொடிகள். நம்மளை என்ன பண்றாரு, சுத்தம் செய்யறார். அப்ப தோட்டக்காரர் என்ன பண்றாருன்னா, எதுக்கு சுத்தம் செய்யறாரு, அதிக கனிகளை கொடுக்கும்படியாக நம்மளை சுத்தம் செய்யறாரு. அப்படி சுத்தம் செய்யும் பொழுது அந்த செடியெல்லாம் வெட்டி விட்டு அரைக்கி விடும் போது அது வலிக்கும். அதெல்லாம் அப்படியே கண்டிப்பா அது வலிக்கும். அது போலதான் நமக்கும் அந்த வலி வேதனை இருக்கும். யோவான் 15ஆம் அதிகாரம் 2வது வசனம். என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். அதிக கனிகளை கொடுக்கும்படி. இப்ப இன்னொரு விஷயம் புரிஞ்சுக்கணும். நீங்க சத்தியத்துல பிரதர், நான் நிறைய நேரம் அதிகமா சத்தியம் வந்ததுனாலதான் பார்த்தா நீங்க இவ்வளவு பாடு, இன்னும் கஷ்டமா இருக்குது. பந்தத்துல இருந்து இப்ப பாடுகள் அதிகமா இருக்குன்னா நீங்க என்ன பண்றீங்க, தேவன் உங்களை சுத்தம் செய்து கொண்டிருக்கிறார் என்று அர்த்தம். அப்ப மிகுந்த கனிகளை கொடுக்கும்படி பிதாவாகிய தேவன் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துக்கு இயேசு கிறிஸ்து என்ன பண்றாருன்னா, எப்படி சுத்தம் செய்யறாருன்னா, தேவனுடைய வசனங்களை நமக்கு கொடுத்து சுத்தம் செய்யறாரு. வசனங்கள் நம்ம அந்த வசனத்தை நடக்கும் பொழுது உங்களுக்கு பாடுகள் வரும். நீங்க வசனத்தெல்லாம் தூக்கி போட்டுட்டு மனுஷருக்கு ஏற்ற போல நீங்க நடிக்கணும் பண்ணும் பொழுது கண்டிப்பா மனிதர் உங்களுக்கு தலைமையில தூக்கி வச்சு கொஞ்சுவாங்க. அப்படி போது கொஞ்சம் பொழுது நம்மளுக்கு வந்து தேவனோட சுத்தம் செய்யல, அவரை மறுதலித்திட்டோம். வசனம் வாசிக்கலாம். யோவான் 15ஆம் அதிகாரம் 5வது வசனம். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. பாருங்க, நம்ம என்ன பண்ணோம், இயேசு கிறிஸ்துங்கிற மேல நிலைத்திருக்கணும். அப்பதான் அதிக கனியை கொடுக்க முடியும். இயேசு கிறிஸ்து யாருன்னா வார்த்தை.
தேவனுடைய அவர் முழுக்க முழுக்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இங்க அநேக வார்த்தைகள் சொல்லிட்டாங்க. அப்போஸ்தலர் பவுல் யாருக்கு எப்படி வந்துச்சுன்னா, இயேசு கிறிஸ்து அவர் பார்த்ததுனால தான் இவ்வளவு சுவிசேஷங்கள் எழுதினாரு. அவர் இயேசு கிறிஸ்துவே மறுதலித்தாரு. அப்புறம் தான் அவரை தொட்டு நம்ம பார்க்கிறோம் அநேக பாடங்கள்ல. அப்போ இயேசு கிறிஸ்து தான் நம்ம பின்பற்ற வந்திருக்கிறோம். இயேசு நானே இல்லாமல் பிதாவின் தேவனிடத்தில் போக முடியாது. நானே வழியும் சத்தியம் ஜீவனுமாய் இருக்கிறேன் அப்படிங்கிற வசனம் அதுதான். அப்போ இயேசு கிறிஸ்துவ நீங்க பின்பற்றுனா வெறும் இயேசு போட்டாவையோ இயேசு வசனத்தை வச்சுக்கிட்டோ டாலர்ல போட்டுக்கிறதோ கிடையாது. அதன்படி வாழ்றது, அதன்படி நடக்கணும், அதன்படி நீங்க கண்டிப்பா பாடுபடணும், மிதிப்படணும். இதுதான் வந்து இயேசு கிறிஸ்து சொல்றாரு. நீ நன்மை செஞ்சு பாடு அனுப்புகிறார். இதுதான் நன்மை செஞ்சு. இல்ல பண்ண மாட்டேன். எனக்கு ஃபேவரான ஆளுங்கிட்ட தான் நான் பேசுவேன். 2 பேர்த்துக்கிட்ட. நான் மத்த எல்லாத்துக்கிட்டையும் பேச மாட்டேன். எல்லாரும் இயேசுப்பா. ஒருத்தர் இயேசு கிடையாது. எல்லாரும் இயேசு. எல்லாத்துக்கிட்டையும் ஒரே மாதிரி தான் இருக்கணும். மாயமற்றம் இருக்கக்கூடாது. அப்ப பாருங்க, அப்படி இருந்தா நம்ம இருதயத்தில் மறுதலிக்கிறோம் பிதாவாகிய தேவனை. அந்த சகோதரர் மறுதலிக்கல. இதயத்தில் பிதாவாகிய தேவனை மறுதலிக்கிறீங்க. வசனம் அதிலே 8வது வசனம் படிங்க. 15ஆம் அதிகாரம் யோவான் 15:8 படிங்க. நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார், எனக்கும் சீஷராய் இருப்பீர்கள். ஓகே சகோதரர். பிதா மகிமைப்படுவார். சந்தோஷப்படணும் அப்படின்னா நாம பாடுபடணும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பாடுபட்டதுனால அவர் சந்தோஷப்பட்டாரு. அவருடைய அது எப்படி இருந்துச்சு, அந்த பலி, அந்த காளை மற்றும் வெள்ளாட்டுக்கடா வந்து வெட்டி சந்து சந்தா போட்டு அது அந்த பலிபீடத்துல போட்டு அந்த நெருப்புல எடுத்துட்டு போயிட்டு அந்த தூபவர்க்கம் மகா பரிசுத்தலத்துல வந்து தூபவர்க்கம் காட்டும் பொழுது அந்த பிதா என்ன பண்ணாருன்னா அந்த நறுமணம் என்று சொன்னாங்க. சுகந்த வாசனை சந்தோஷமா இருந்துச்சாம். அப்ப எப்படி பாருங்க, நம்மள வந்து சந்து சந்தா வெட்டி நெருப்புல போட்டு அந்த புகையை போய் தேவன் காட்ட சந்தோஷப்படுறாருன்னா இதுதான் விரும்புறாரு. இந்த உருவம் கிடையாது, இந்த புகழ் செல்வாக்கு கிடையாது. நீங்க என்ன ஆகணும், நீங்க வந்து கிறிஸ்துவா மாறுறதுக்கு உங்களை நீங்க என்ன பண்ணணும், தத்தம் செஞ்சிடுங்க. நீங்க என்னுடைய அடிமை. எனக்காக தான் நீங்க வந்திருக்கிறீங்க. நீங்க உங்க பேர் ரமேஷ் கிடையாது, உங்க ராஜா கிடையாது. இந்த ராஜா தூக்கி போட்டு கிறிஸ்துவா வந்திருக்கிறீங்க. பாடுதான் பட்டாகணும், அதுக்குதான் வந்திருக்கீங்க. உடன்படிக்கை அப்படிதான் செஞ்சு வந்தீங்க. இப்ப திடீர்னு ராஜா வந்தா எப்படி, திடீர்னு ரமேஷ் வந்தா எப்படி, யார் தெரியுமா அப்படின்னு சொன்னா எப்படி? அதான் தேவன் என்ன சொல்றாருன்னா, பிதா மகிமைப்படுவார்னா நாம பாடுபடணும். அப்ப இயேசு கிறிஸ்துக்கு சீசரா இருப்போம். இன்றைய பாடத்துல இருதய சுத்தம் என்ற தலைப்பில நம்ம ஏன் பார்க்கிறோம் என்றால், பிதாவாகிய தேவனை தரிசிப்பதற்கு தடையாக இருப்பது எது அப்படின்னு கேட்டா என்ன பதில் சொல்லுவீங்க பிரதர்? பாவம். அவன் பாவமே அறியாதவர். பாவம் இருந்தா தேவனை பார்க்க முடியாது. அப்ப பாவத்தை பிறக்கும் இடம் எதுங்க? இருதயம். பாவத்தை பிறக்கும் இடம் இருதயம். அப்போ பாவம் முளைக்கும் இடம் எதுனா இருதயம். அப்ப அந்த இருதயத்தை சுத்தம் செய்யணும். இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில பயணிக்கும் ஒவ்வொரு சகோதர சகோதரிகளும் ஏன் ஆசீர்வாதங்கள் கடந்து வர்றதில்லை? இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா கஷ்டப்படுறோம். அடிப்படை வசதிக்கு கஷ்டப்படுறோம். இன்னைக்கு திருமணம், வாலிப சகோதரர்களுக்கு திருமணம் ஆகாத கஷ்டப்படுறோம். இன்னைக்கு வந்து நிறைய சகோதரிகள் வேலை வாய்ப்பு இல்லை, நம்மளுக்கு சாப்பாட்டுக்கும் கஷ்டப்படுறோம். இவ்வளவு சூழ்நிலைகள், ஒரு சமாதானம் இல்லை குடும்பத்துல, ஏன் கஷ்டப்படுறோம் அப்படின்னு என்னைக்காவது கேள்வி கேட்டது உண்டா? இது பாடுகள் கிடையாது. தேவன் வந்து அநியாயத்தில் சிக்ஷிக்கிறவர் கிடையாது. உங்களுக்கு அடிப்படை உரிமைகள் தேவன் கொடுத்துருவாரு, அதில் கை வைக்க மாட்டாரு. அந்த அடிப்படையே உங்களுக்கு பாதிக்கப்படுதுன்னா அங்கதான் வந்து என்னது அடிப்படை வாழ்க்கை போராட்டமா இருக்கிறது என்றால் நீங்க சிந்தனை செய்து கொள்ள வேண்டும் சகோதர சகோதரிகளே. யோசிக்கணும், நம்முடைய இருதயத்துல அந்த வேர் இன்னும் இருக்குது. அந்த வேர் இருக்கிறதுனால தேவனுடைய ஆசீர்வாதம் வர முடியல உங்ககிட்ட. என்ன பண்ணுது, பாவம் தடுக்குது. ஒரு ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துங்க. நம்மளுடைய மார்க்கெட்டு, நம்ம சேலம் மார்க்கெட்டுங்க செவுரு போட்டிருக்காங்க. செவருக்கு உள்ள நீங்க இருக்கிறீங்க. வெளியே இந்த பக்கம் ஒரு 10 லாரி, அந்த பக்கம் ஒரு 10 லாரி, அந்த பக்கம் ஒரு 10 லாரி, எல்லாம் வெறும் காய்கறிகள் லோடு, அப்புறம் எல்லாமே இருக்குது. உள்ள வரத்துக்கு தேங்காய் எல்லாம் நிக்குது. ஆனா கேட்டு போட்டு பூட்டி வச்சிருக்காங்க. யார் கேட்டு? பாவங்கிற கேட்ட உங்க இருதயக்குள்ள பூட்டி வச்சிருக்கிறீங்க. ஆசீர்வாதம் கேட்டு இந்தாண்ட திருமண ஆசீர்வாதம், இந்தாண்ட உங்களுடைய குடும்ப ஆசீர்வாதம், இந்த பக்கம் வேலை வாய்ப்பு ஆசீர்வாதம் எல்லாம் நிக்குது. யாரு தடையா இருக்கிறா? நாம தான். நம்ம இருதயத்துக்குள்ள பாவங்கிற கேட்டு வச்சிருக்கிறோம். அந்த வேர் இருக்குது, அந்த பாரம்பரியம் இருக்கு. அதை எப்படிதான் உடைக்க முடியும்? தேவனுடைய வசனத்தின் மூலமாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இதற்காக மரித்திருக்கிறாரே. தேவனே இந்த வேரை நீங்க எடுத்து கிளீன் பண்ணுங்க, எனக்கு தெரியாம இருக்கிற வேர் இருக்கு அப்படின்னு ஒரு பேப்பர்ல எழுதி நீங்க தேவனிடத்துல என்ன பண்ணும், பிரேயர் பண்ணுங்க. ஆசீர்வாதம் கடந்து வரும். கேட்டு உடைக்கப்பட்டு உள்ள ஆசீர்வாதம் கடந்து வரும். சகோதர சகோதரிகளே, நாம் இந்த உயிரோடு இருக்கும் காலம் வரையும் இதை செய்யணும். இல்ல ஒரு தடவை செஞ்சுட்டு நம்மளுக்கு எல்லாம் திருமணம் ஆயிடுச்சு, வேலை கிடைச்சிருச்சு, குழந்தை பிறந்துருச்சு, அது போதும் அப்படின்லாம் கிடையாது. நம்மளுடைய சாகர வரையிலும் அந்த இருதயத்தை சுத்திகரித்து கொண்டே இருக்கணும் சகோதர சகோதரிகளே. இளம் என்றால் அந்த இடத்துல பாவம்ங்கிற விதை வைத்து அது மரணங்கிற இது என்ன பண்ணும், கனியை கொடுத்துரும்.
சகோதரர்களே, நம்மளுடைய ஜென்ம சுவாபம் அதனுடைய வேரா இருக்கிறது. அந்த பாவம் பிறப்புன்ற இடம் வந்து நம்ம இருதயம். அந்த இருதயத்தை நம்ம சுத்தம் செய்யணும். அது எப்படி சுத்தம் செய்யணும்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய வசனத்திலையும் எனக்காக மரித்திருக்கிறாரு, என் பாவத்துக்காக அவர் மரிச்சிருக்கிறாரு என்று ஒரு தடவை நீங்க அது என்ன பண்ணும்? பிரேயர் பண்ணும்போது, ஜெபம் பண்ணும்போது நீங்க உங்களுக்காக ஜெபம் பண்ணி, அப்பா எனக்கு ஏதோ தெரியாத என்னுடைய பாவங்கள், தவறுகள் இருக்கிறதுனா அதை வந்து என்ன பண்ணும்? கழுவுங்க. என் ஜென்ம சுபாவத்தில் இருந்தாலும் கழுவுங்கன்னு சொல்லி நீங்க என்ன பண்ணும்? அவருடைய ரத்தத்தினாலே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே நீங்கள் உங்கள் இருதயத்தை சுத்திகரிக்க வேண்டும் சகோதர சகோதரிகளே. அப்போ அப்படி இல்லை, நீங்க சுத்திகரிக்கல அப்படின்னா அதுக்குள்ள என்னென்ன இருக்குன்னா, இருதய கடினம் இருக்குது, இருதய வஞ்சனை இருக்குது. அந்த வஞ்சனை மயக்கமா இருக்கும். வஞ்சனை எப்படின்னா, வஞ்சனைக்குள்ள போனீங்க மயக்கமாயிடுவாங்க. அதுதான் அப்படிங்கிற மாதிரி மயக்கமாயிடுவாங்க. இப்ப அநேக கள்ள உபதேசத்துக்குள்ள சகோதரர்கள் கடந்து போயிடறாங்க. காரணம் என்ன? வஞ்சனை, மயக்கம். அது திருப்தி அடைஞ்சு என்ன பண்ணுவாங்க? அவங்க மயக்கத்துல இருக்கிறாங்க, மயக்க ஊசி போட்டுருவாங்க. அதுபோல பின்வாங்கி போகுதல் அப்படின்னு சொல்றாரு. பின்வாங்கி போகுதல், இருதய மேட்டின்மை கொள்ளுதல், இருதய மாறுபாடு. அதுக்கு மாறி மாறி பேசுவாங்க, மாறி மாறி. பொருளாசையா இருக்கும். பண ஆசை அதுக்குள்ள வந்துருச்சு. துர் ஆலோசனை. இப்ப இருதயத்துக்குள்ள பாருங்க எவ்வளவு விஷயம் இருக்கு பாருங்க. நம்ம வெறும் இருதயம்னு பார்த்துடுறோம். இருதயம் தாங்க எல்லாமே. அதான் தேவன் கேட்கிறாரு. உங்க இருதயத்தை தாப்பா, வேற எதையுமே கேட்கல. அந்த இருதயம் தான் எல்லாத்தையும் பிறப்பிக்கிற இடமா இருக்குது. வசனம் வாசிக்கலாம். மீகா 6ஆம் அதிகாரம் 8வது வசனம். மனுஷனே, நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையே நடப்பதே அல்லாமல் வேற எண்ணத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார். அவ்வளவுதான் பாருங்க. அப்போ இருதய கடினம், அதுக்கு ஆப்போசிட் அதுங்க மனத்தாழ்மை. தேவன் எதிர்பார்க்கறது மனத்தாழ்மை. அவன் இருதயம் எப்படி இருக்கு? கடினமா இருக்கிறது. இப்போ சங்கீதம் 119:36 வாசிங்க சிஸ்டர். சங்கீதம் 119:36. என் இருதயம் பொருளாசையை சாராமல் உமது சாட்சிகளை சாரும்படி செய்யும். பாருங்க, பொருளாசை சாராமல் சாட்சிகளை சாரும்படி செய்யும். உங்களுடைய வாழ்க்கையின் கிரியைகள் இருக்கணும் சகோதரர்களே. 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 10வது வசனம். ஒருவர் 1 தீமோத்தேயு பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளாலே தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள். அப்ப பாருங்க, பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறது. எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 5வது வசனம். நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லி இருக்கிறாரே. சகோதர சகோதரர்களே, நாம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நம்ம தெரிந்து கொண்ட போது நம்ம எப்படி இருந்தோம்? அந்த நிலைமையில நமக்கு என்ன, அது கண்டிப்பா நம்மளுக்கு தேவையான ஒரு எல்லா காரியங்களும் அவர் செய்து கொடுப்பார். அப்ப அதுல நம்ம உறுதியா அந்த போதும் என்ற மனதோட இருக்கணும். இப்ப பண ஆசை வந்துருச்சு, இதை விட இப்ப எல்லாத்தையும் நம்ம சகோதரருடைய வேற விஷயங்களை பார்த்துட்டோம் பார்த்தீங்களா, நம்மளுக்குள்ள அவருக்குள்ள ஒரு குணலட்சணத்தை பார்க்காம அவருக்கு இருக்கிற வெளியரங்கமான காரியங்களை பார்த்துட்டோமா என்ன ஆயிடும்னா விழுந்து போயிடுவோம். அப்போ வந்து நமக்கு என்ன தேவன் வச்சிருக்கா அதை தான் பார்க்கணுமே தவிர அது போதும் என்ற மனது வேணும். இதெல்லாம் எங்க பிறக்குதுன்னா இருதயத்துல பிறக்குது. அப்ப இந்த இருதயத்தை தான் எல்லா காவலோடும் காத்துக்கோள். அதுல இருந்து என்ன ஜீவ ஊற்று புறப்பட இடமா இருக்குது, இங்க வந்து பார்த்தீங்கன்னா பாவ ஊற்று புறப்பட இடமா இருக்கிறதே. மாத்திட்டு இருக்கிறோம். நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் 18வது வசனம். துராலோசனையை பிணைக்கும் இருதயம். சிஸ்டர், நீங்க எதையுமே நீங்க பாசிட்டிவா நீங்க சொல்லுவீங்க, ஒரு காரியத்தை நல்லதுதான் சொல்லியிருப்பீங்க. உங்களுடைய அப்ரோச் வந்து எப்படின்னா மற்றவங்க நெகட்டிவா தான் படும். அதுல இருக்கிற நெகட்டிவ் ஆராய ஆரம்பிச்சிருவாங்க. அதுல பாசிட்டிவ் இருக்கா தெரியாது. அதுல இருக்கிற நெகட்டிவ் துர் ஆலோசனை பிணைக்கும் இருதயம் என்ன பண்ணும்னா நெகட்டிவ் தான் என்ன பண்ணும், அது சுத்திகரிக்குது. இருதயத்துல வந்து நல்லது கெட்டது பிரிக்குது. ஆனா என்ன பண்ணும்னா அவங்களுக்கு இருக்கிற அந்த ஆலோசனை துர் ஆலோசனை பிணைப்பு வச்சிடும். நீங்க சொல்றது காதால் கேட்பதும் கண்ணால் பார்ப்பதும் தீர விசாரிப்பதே மேய்கிறாங்கல்ல. நீங்க சொன்னது கூட சொன்ன விஷயம் தவறா கூட இருக்கலாம். ஆனா அதுல நீங்க என்ன உங்களுடைய உணர்வு ரைட்டா சொல்லியிருப்பீங்க, இப்படி இருக்கலான்ட்டு. அதை வந்து என்ன துர் ஆலோசனை பிணைக்கும் இருதயமாக இன்னொருத்தர் கேட்டு அது தவறா போய் சொல்லும். ரோமர் 1ஆம் அதிகாரம் 21வது வசனம். அவர்கள் தேவனை அறிந்தோம் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருளடைந்தது. போதுங்க. அப்போ
2 காரியம் நடக்குது பாருங்க. தங்கள் சிந்தனைகளாலே வீணரானார்கள் அப்படிங்கிறார். தங்கள் சிந்தனை, சுய சித்தம், தேவனுடைய சித்தம் இல்ல. அப்ப வீணர் என்பது இங்க வேஸ்ட்ன்னு சொல்றாங்க. வீணர் ஆனார்களே, அது என்ன ஆகுது? இருள் அடைந்ததுங்கிற அந்த அந்த இருதயத்துக்குள்ள பாருங்க, இப்ப இருள் அடைந்ததுங்கிறாங்க. நம்ம பார்க்குறோம் லிட்டரலா பார்க்கும்போது அது வந்து சுத்திகரி தான் பண்ணுது. அந்த இருதயத்துக்குள்ள இருள் அடைந்துருது. அப்ப அது இருள் அடைந்து அது என்ன சொல்லுதுன்னா, செம்மையா தோன்றுதான். தனக்கு ஒரு விஷயம் சொல்லுது. சூப்பர் பிரதர், இதான் கரெக்ட். இது எனக்கு சரியா அப்படின்னா, ஒரு மனிதனுக்கு தோன்ற காரியம், செம்மையாக தோன்ற காரியம், அது தீமையை பிறப்பிக்கும். அது முடிவு மரணமே. வசனம் வாசிங்க, நீதிமொழிகள் 14:12. நீதிமொழிகள் 14:12. மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு, அதன் முடிவோ மரண வழிகள். எப்படின்னா, அது இருள் அடைந்தது அப்படின்னு சொல்றாரு முன்னாடி வசனத்துல. இருள் என்பது பாவத்தை அடையாளப்படுத்துது, பாவம் என்பது மரணத்தை கொண்டு செல்லுது. நீதிமொழிகள் 16:25 வாசிச்சிருங்க. 16. மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழியுண்டு, அதன் முடிவோ மரண வழிகள். ஓகே சகோதரர்களே, அப்போ வந்து செம்மையாய் தோன்றுமா, சூப்பரா இருக்குங்கண்ணா, அதுதான் வந்து மரண வழிகள். ரோமர் 10:9-10. என்னவென்றால், கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவனை அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். நீதியுண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். பாருங்க, 2 காரியம் தான் நம்ம ஆரம்பத்திலே பார்த்துருப்போம். நான் இப்போ இது எல்லா வசனங்களும் நீங்கள் கேட்ட வசனமே தான், எதுவும் புதுசா எதுவும் நம்ம சொல்லலை. அப்போ இயேசு கிறிஸ்தையும் பிதாவாகிய தேவனையும் நம்ம வாயினால் அறிக்கை பண்ண என்ன பண்ணுவோம்? நம்ம இருதயத்துல வந்து விசுவாசித்தா ரட்சிக்கப்படுவோம். நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், திரும்ப அந்த அந்த இயேசுவா மாறுறதுக்கு பாடுபடணும். அப்போ அந்த காரியம் தான் நம்ம இங்க வந்து அந்த பாடுபடுறதுக்காக தான் வந்திருக்கிறோம். இங்க வந்து இறக்க குணத்தையும் அன்பையும் கற்றுக்கொண்டதான் வந்திருக்கிறோம். சகோதரர்களே, 1 கொரிந்தியர் 14:25 வசனம். 1 கொரிந்தியர் 14:25. அவனுடைய இருதயத்தின் அந்தகாரங்களும் வெளியரங்கமாகும், அவன் முகங்குப்புற விழுந்து தேவனை பணிந்து கொண்டு தேவன் மெய்யாய் உங்களுக்குள்ளே இருக்கிறார் என்று அறிக்கையிடுவான். பாருங்க, நம்ம நினைக்கலாம், சரி எனக்குள்ள இருக்கிற விஷயம் அவருக்கு எப்படி தெரியும், இவருக்கு எப்படி தெரியும் அப்படின்னா, கண்டிப்பா வெளியரங்கமாகும். அப்போ நம்மளுடைய அந்தரங்கத்தில் நினைக்கிற விஷயங்கள், இருதயத்தில் யோசிக்கிற விஷயம் வெளியரங்கமாக்கப்படும். அப்போ சில விஷயங்கள் கடினமாக வந்து விட்டா என்ன ஆகும்னா, வெரி டேஞ்சரா ஆயிடும். அப்போ அந்த விஷயம் அது என்னன்னா, கடவுளுக்கு நம்ம அந்நியனாக போயிடுவோம். கடவுளுக்கு என்ன பண்ணுவோம்? நம்ம வந்து ஒரு சகோதரருக்கு விரோதமா நினைத்துட்டா கடவுளுக்கு விரோதமா நினைக்கிறோமா? கடவுளுக்கு விரோதம் நினைப்போம், நம்ம அந்நியனாயிருவோம். அந்நியனாயிட்டோமா நம்ம என்ன பண்ணோம்? பாவம் உள்ள வந்துடும். பாவம் உள்ள வந்துட்டா மரணம் உள்ள வந்துடும். எபேசியர் 4:18-20. அவர்கள் புத்தியில் அந்தகாரப்பட்டு தங்கள் இருதய கடினத்தினால் தங்களில் இருக்கும் அறியாமையினாலே தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியராய் இருந்து, நீங்களோ இவ்விதமாய் 20 வரல படிச்சிருங்க. 18-20 வரல படிச்சிருங்க. உணர்வில்லாதவர்களாய் சகலவித அசுத்தங்களையும் ஆவலோட நடப்பிக்கும்படி தங்களை காம விகாரத்திற்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார்கள். நீங்களோ இவ்விதமாய் கிறிஸ்துவை கற்றுக்கொள்ளவில்லை. பாருங்க, இது எல்லாம் வந்துருமா, எல்லா காரியங்களும், எல்லா பாவ காரியங்களும் உள்ள வந்துரும். கிறிஸ்துவ கற்றுக்கொள்ளி அப்ப இல்லப்பா அப்படிங்கிறார். அப்ப கற்பனையின் பொருள் என்னன்னா, சுத்தமான இருதயத்திலும் நல் மனசாட்சியிலும் மாயமற்ற விசுவாசிலும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பிறக்கிறதா அன்பு. இந்த அன்பு வந்து நம்ம சகோதர மத்தியிலும் நம்ம காட்டக்கூடியவரா இருக்கிறோம். வசன வாசிக்கலாம். 1 தீமோத்தேயு 1:5-6. கற்பனையின் பொருள் என்னவென்றால், சுத்தமான இருதயத்திலும் நல் மனசாட்சியிலும் மாயமற்ற விசுவாசத்திலும் பிறக்கும் அன்பே. இவைகளை சிலர் நோக்காமல் வீண் பேச்சுக்கு இடம் கொடுத்து விலகி போனார்கள். பாருங்க, இந்த விஷயத்தை நம்ம கேட்கல அப்படின்னா வீண் பேச்சு, ஏதாவது நம்ம பேசுறதுக்கு அவங்க ரெஸ்பெக்ட் பண்ணணும் அப்படின்னு தன்னுடைய செல்ஃபை உயர்த்தணும் வச்சுங்களேன். வீண் பேச்சு, சத்தியத்துக்கு இல்லாம வீண் பேச்சுனா அதை இடம் கொடுத்து பேசி வாக்குவாதம் வந்து விலகி போயிடுவோம். அப்ப சத்தியத்தை விட்டு விலகி போயிடுவோம் சகோதரர்களே. எபிரேயர் 3:12 வசனம். எபிரேயர் 3:12. சகோதரரே, ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவனுக்குள்ளும் இராதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையா இருங்கள். பாருங்க,
அந்த பொல்லாத இருதயம், ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனை விட்டு விலகிறோம், தேவனை விட்டு விலகிற அந்த பொல்லாத இருதயம் நம்மகிட்ட இல்லாதபடி நம்ம எச்சரிக்கையா இருக்கணும்னா என்ன பண்ணணும்? சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். அந்த வசனத்தை நம்ம பார்த்து பரிசோதனை செய்து கொண்டு, நான் எப்படி இருக்கிறேன் அப்படிங்கிற அந்த வசனங்கிற அந்த ஒரு மெஷர்மெண்ட்டுக்குள்ள நம்மளுடைய பேரை தூக்கி போட்டு அதை சரி செய்து கொள்ளக்கூடிய ஒரு தருணமா இப்ப இருக்குது சகோதர சகோதரிகளே. இப்ப முடிவாக ஒரே ஒரு வசனம் முடித்து நம்ம பாடத்தை முடிக்கலாம். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 22வது வசனம். எபிரேயர் 10:22. துர்மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாயும் சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாயும் உண்மையுள்ள இருதயத்தோடும் விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடும் சேர கடவோம். பாருங்க, சுத்தமான சத்தியத்தோடும். சத்தியமே இங்க அசுத்தமா இங்க நிறைய வருது, கலப்பு சத்தியம் வருது. அப்ப சுத்தமான சத்தியத்தோடும் உண்மையான இருதயத்தோடும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மீது நம்ம என்ன பண்ணோம்? அந்த விசுவாசத்திலே பூரணத்தோடும் பிதாவாகிய யாவே கடவுளிடம் மாயமற்ற அன்பிலும் நாம் சேர கடவோம். ஆமேன் சகோதர சகோதரிகளே.